சார் நீங்க ஆரம்பிக்கலாம். இன்கேஸ் சுப்பராயன் வரத்துக்கு லேட் ஆச்சுனாக்கா நம்ம கனகதாசன் முதல்ல பெர்ஃபார்ம் பண்ண சொல்லிடலாம். சரியா? நீங்க ஓகே, ஆரம்பிச்சு. 1 minute. ஆரம்பிக்கலாம்க்கா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது ஞான உலா ஆன்மீக அமுதத்தின் நிகழ்ச்சியை ஒரு இறைவணக்க பாடலுடன் தொடங்குவோம். பாட வருகிறார் திருமதி ஜெயஸ்ரீ மகேஷ் அவர்கள். அதற்கு முன் பிரார்த்தனை. அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. சாந்தத்தின் திருவுருவம் சந்நியாச தவக்கோலம் காந்தமென கவர்ந்திழுக்கும் கருணை மன பெரு உள்ளம் கல்வி கேள்விகளில் கரை கண்ட பெருவள்ளல் உள்ள கோவில்களில் உரைகின்ற அருள் அண்ணல் மதம் கடந்தும் கலந்திருக்கும் மனம் தேடும் மனித தெய்வம் நிதம் வணங்கி துதிக்க பதம் கொண்ட சுகபிரம்மம். காஞ்சி பெரியவா சரணம். இறைவணக்கம் பாட சகோதரி ஜெயஸ்ரீ மகேஷ் அவர்கள் வருகிறார்கள். வணிகவியல் அதில் எம்காம் பட்டமும் MBA பட்டமும் பெற்றிருக்கிறார். தனியார் பள்ளியில் நிர்வாக தலைமை பொறுப்பு ஏற்று பணியாற்றியவர். பரதநாட்டியத்தில் ஆர்வமும் திறமையும் கொண்டவர். குழந்தைகளையும் பெரியவர்களையும் கொண்டு நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தியவர். இசை, நாட்டியம், கோலங்கள் போடுதல், கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் செய்வதில் மிக ஆர்வம் கொண்டவர். இவரது குரு திருமதி உமா பாலசுப்ரமணியம் அவர்கள். அவரிடம் இப்போது திருப்புகழ் கற்று வருகிறார். வாருங்களம்மா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நான் பாபநாசம் சிவன் அவர் இயற்றிய குமரன் தாழ் பணிந்தே துணை அப்படின்ற பாட்டை பாட போறேன். இது எதுக்குல காம்போதி ராகத்துல அமைஞ்சிருக்கு, ஆதித்தாளத்துல. குமரன் தாழ் பணிந்தே துதி, குமரன் தாழ் பணிந்தே தாழ் பணிந்தே துதி, அதிகோர சம்சாரத்தில் யாரே கதி, குமரன் தாழ் பணிந்தே துதி, அதிகோர சம்சாரத்தில் யாரே கதி, குமரன் தாழ் பணிந்தே துதி, அதிகோர சம்சாரத்தில் யாரே கதி, குமரன் தாழ் பணிந்தே துதி. சமரன் தன்னில் சூரனை, சமரன் தன்னில் சூரனை தாரகனோடு, சமரன் தன்னில் சூரனை தாரகனோடு சம்ஹாரம் செய்தீர சிங்கார சங்கர, மரந்தாள் பணிந்தே துதி. சமரன் தன்னில் சூரனை தாரகனோடு சம்ஹாரம் செய்தீர சிங்கார சங்கர, மரந்தாள் பணிந்தே துதி. அதிகோர சம்சாரத்தில் யாரே கதி, குமரன் தாழ் பணிந்தே துதி. ஈசன் வள்ளி தெய்வானை, ஈசன் வள்ளி தெய்வானை,
ஈசன் பள்ளி தெய்வானை நேசன் பக்த ஹிருதயவாசன் ஷண்முகன் ராமதால தெய்வ வரந்தாள் பணிந்தே தூதி ஈசன் வள்ளி தெய்வானை நேசன் பக்த ஹிருதயவாசன் ஷண்முகன் ராமதாசன் குலதெய்வ குமரன் தாழ் பணிந்தே தூதி அதிகோர சம்சாரத்தில் யாரே கதி குமரன் தாழ் பணிந்தே தூதி பணிந்தே தூதி பணிந்தே தூதி. நமஸ்காரம். குழந்தை கடவுள் முருகனை தன் குழைவான குரலில் இனிமையாக பாடி நிகழ்ச்சியை அன்போடு துவங்கி வைத்த சகோதரிக்கு குழுவின் சார்பில் நன்றியும் வணக்கம். நன்றி. அடுத்து நமது எப்போதும் போல திரு சிவசுப்ராயன் அவர்கள் திருவாசகம் என்னும் தேன் நிகழ்ச்சியின் 44வது பகுதிக்கு வழங்க வந்திருக்கிறார். அதில் திரு அண்ட பகுதியின் 10வது பாகம் இன்று உரைக்க இருக்கிறார். அவரை பற்றின ஒரு சிறு குறிப்பு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரை நம்ம குழுவுல ரொம்ப பரிச்சயமானவர் தான். இருந்தாலும் சித்தாந்த நவமணி சிவத்திரு திரு சுப்புராயன் அவர்கள் தமிழ்நாட்டின் தேவார பாடல் பெற்ற நாடான நடுநாட்டின் ஒரு பகுதியான குறிஞ்சிப்பாடி ஊருக்கு அருகே தம்பிப்பேட்டை என்னும் ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்தவர். பொறியியல் பட்டதாரி. தற்போது கடலூரில் வசித்து வருகிறார். சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது நாட்டம் கொண்டு அருமையாய் ஒரு ஸ்லோகங்கள் சொல்லி வந்தவர். அவருக்கு இறைவன் அருளால் அருள்ஞானியாரின் ஆசியும் உபதேசமும் கிடைக்க பெற்றார். இது ரொம்ப ரேரான விஷயம். இந்த காலத்திலையும் இப்படி சித்தர்கள் இருக்காளா அப்படின்னு நினைக்கும்படியான ஒரு அற்புதமான ஒரு ஞானியின் அருளை திருவருளை பெற்று அவரிடம் உபதேசமும் பெற்றவர். சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சிவப்பணிகளும் ஆற்றி வருகின்றார். மாதந்தோறும் வெளிவரும் சைவ சமய இதழாகிய ஒளி இதழின் ஆசிரியராக பணியாற்றுகிறார். திருவாவடுதுறை ஆதீன திருமுறை மையங்களில் செங்கம், ராணிப்பேட்டை முதலிய ஊர்களில் பேராசிரியராக வகுப்பெடுத்து வருகிறார். சமயக்குறவர் 4வரின் ஒருவரான சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவன் தானே திருவடி தீட்சை தந்து புனித தலமான சித்தவட மடத்தில் திருவாசக தொடர் வகுப்பு விளக்குரைகளுடன் நடத்தி வருகிறார். பெரிய புராண தொடர் விளக்க வகுப்பு நடத்துகிறார். திருவிழாக்களிலும் சிறப்புடைய நாட்களிலும் பலவேறு இடங்களில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றி ஆன்மீகத்திலும் சனாதனத்திலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட பெரியவர். நேரலை வகுப்பாக சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள், சிவஞான சித்தியார், சிவஞான போத விளக்கங்கள், சிற்றுரைகள், உண்மை விளக்கங்கள் முதலியவற்றை அளித்து வருகிறார். திருவருட்பாவிலும் தேர்ந்தவர். திருவாசகம், திருமந்திரம், பெரிய புராணம் போன்ற பக்தி நூல்கள் அனைத்தும் இவருக்கு அத்துப்படியானவை. அவற்றை பற்றின விளக்க உரைகளும் அவ்வப்போது சொற்பொழிவுகளும் நடத்தி வருகிறார். திருக்குறள் ஒழிவில் ஒடுக்கம், தாய்மானவர் பாடல்கள் போன்ற நூல்களுக்கும் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார். நமது நிகழ்ச்சியில் இப்பொழுது அண்ட பகுதியின் 10வது பகுதியை வழங்க வருகிறார். வாருங்கள் ஐயா. வணக்கம். சிவா திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை. மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை
வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடி தாமரைகளையும் மணிவாசக பெருமானுடைய திருவடி தாமரைகளையும் எளியனை சென்னேரிலே ஆற்றுப்படுத்திய அருள்ஞானி அருண் திருவடி தாமரைகளையும் குருநாதரின் திருவடி தாமரைகளையும் முதற்கண் மனமொழிமையாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி ஞான உலா என்ற அடியன் பேசுறது எல்லாருக்கும் கேக்குது இல்லைங்கம்மா? திருச்சிற்றம்பலம். ஞான உலாவிலே வாரந்தோறும் எப்போதும் போல தமது பங்களிப்பினை சீரோடும் சிறப்போடும் நமக்கு பங்கெடுத்து எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செவ்வனே செய்து வரும் மும்பை முரளியா உள்ளிட்ட குழுவினர் அனைவரையும், மும்பை முரளியா உள்ளிட்ட குழுவினர் அப்படின்னு சொன்னா சுந்தரகிருஷ்ணன் ஐயா, இப்ப தொகுத்து வழங்கக்கூடிய அம்மையார், வாரந்தோறும் தொகுத்து வழங்கக்கூடிய எல்லாரும் அதுல அடங்கிடுவாங்க. அதனால ஒரு ரெப்ரசன்ட்டுக்காக ஐயாவோட பேரை சொல்றோம். அதனால மும்பை முரளி ஐயா உள்ளிட்ட குழுவினர் அனைவரையும் மற்றும் எனக்கு பின்னாலே பேச இருக்கின்ற இலக்கிய மேகம் ஐயா அவர்களுடைய திருவடி தாமர்களையும் இன்றைய இணையம் வழியிலேயே இணைந்திருக்கக்கூடிய நல் இதயங்களையும் அடியேன் மனமொழிமையாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அம்மா சொன்னது போல இன்றைக்கு ஞான உலா 239, கிட்டத்தட்ட 250 நம்ம நெருங்கி கொண்டிருக்கின்றோம். திருவாசகம் என்னும் தேன் 44வது பகுதியில, நம்ம திரு அண்ட பகுதியில 10வது பகுதியில நம்ம இன்றைக்கு இறைவனுடைய திருவருளும் மணிவாசக பெருமானுடைய குருவருளும் கூட்டி வைக்க நாம் இணைந்திருக்கின்றோம். இதுல நம்ம இதுகாரும் இந்த திரு அண்ட பகுதியில 97 அடிகள் வரைக்கும் நாம் சென்ற பகுதியில சிந்தித்திருக்கின்றோம். தொடர்ந்து 98வது அடியிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டும். அதை சிந்திப்போம். நம்ம இன்றைக்கு நம்ம எல்லாரிடமே நமக்கு திருவாசக நூல் இருக்கும். அதை தொடர்ந்து அதை நம்ம பார்த்து கொண்டு நம்ம அதை சிந்தித்தோம்னா நமக்கு எளிமையாக அந்த பொருள் விளங்கும். நம்ம எப்பொழுதும் சொல்றது போலதான், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து அப்படின்னு மணிவாசகர் சிவபுராணத்திலே சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லும் போது, அந்த திருவாசகத்தை நம்ம பல இடங்கள்ல இன்றைக்கு முற்றுவதல் செய்யறாங்க. பொதுவா முற்றுவதல் என்று சொன்னாலே அது திருவாசக முற்றுவதல்னு அது சொல்லாமலே போயிடுச்சு. இப்ப மலர் அப்படின்னு சொன்னா அது தாமரை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப கோயில் அப்படி சைவர்களுக்கு கோயில் அப்படின்னு சொன்னா அது சிதம்பரம் தான். அதே போல முற்றுவதல்னு சொன்னா அது திருவாசக முற்றுவதல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அது எல்லா இடங்களிலும் பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கிறது. ஆனா முற்றுவதல்னு சொன்னா அது என்ன சுந்தரர் தேவார முற்றுவதலா, ஞானசம்பந்தர் தேவார முற்றுவதலா, அல்லது 9ஆம் திருமுறை முற்றுவதலா என்று நாம் கேட்க வேண்டும். ஆனா அந்த அளவுக்கு அதுல மக்கள் எல்லாரும் பழகிவிட்டார்கள் என்றதுக்காக நம்ம சொல்கிறோம். அப்படி முற்றுவதல் செய்யக்கூடிய அந்த நூலை நாம் பொருள் உணர்ந்து சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நாம சொல்ல வேண்டிய கருத்து. அதுக்காக தான் நம்ம இப்ப தொடர்ந்து ஞான உலாவின் அமைப்பினுடைய சார்பிலே நாம் அந்த திருவாசகம் என்னும் தேனை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இப்ப 98வது அடி அப்படி நீங்க பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க. ஏற்கனவே அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்கன்னு நம்ம பார்த்தோம். அதுல அருந்தவம்னா என்னன்னு பார்த்தோம். வெறும் தவம் வேறு, அருந்தவம் வேறு என்று நம்ம சென்ற பகுதியில சிந்தித்தோம். தொடர்ந்து அச்சம் தவிர்த்த சேவகன் போற்றி. அதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, நம்மளுடைய உயிருக்கு இந்த அச்சம் என்று சொல்லக்கூடிய பயம் இருக்குது பாருங்க, அது இயற்கை, அது இயல்பாகவே இருக்குது. நீங்க ரஜினிஷ் சொல்லக்கூடிய இந்த ஓஷோ ஒரு கோட் கொடுக்கிறாரு. அதாவது எல்லா உயிர்களுக்கும் இந்த பயம் என்பது நேச்சர், அது இயற்கை தான். நீங்க பயப்படாதீங்க 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 யார் சொல்றாங்களோ அவங்கள முட்டாள்னே அவர் சொல்லிடுறாரு. அவர் அது ஆங்கிலத்துல கோட் பண்ணுவாரு, அதை நம்ம தமிழ்ல சொல்றோம். ஆனா இதுல என்ன குறிப்புன்னா, இதுக்கு நம்ம சைவ சித்தாந்தத்தை கொண்டு பார்க்கும்போது ஓஷோ சொன்னது சரி. எப்படின்னு பாருங்க, எந்த பயம் நமக்கு வரணும், எந்த அச்சம் நமக்கு வரணும்னு கேட்டா,
பிறப்பிற்கு காரணமாகிய அறம் பாவம் என்னும் 2 பயங்களும் நமக்கு இயல்பாகவே இருக்கிறது. இப்ப நம்ம ஒரு வினை செஞ்சோம்னா அது அடுத்த பிறவிக்கு வித்து. அப்ப வினை செய்தால் அடுத்த பிறவி வந்துரும்னு நம்ம நினைக்கிறது பாருங்க, அதுதான் பயம். அந்த அச்சம் எல்லா உயிர்களுக்கும் இயற்கை. நம்ம பாரதி என்ன சொல்றான், அச்சம் தவிர் நைய புடை அப்படிலாம் பாடுவான். ஏன் எல்லாருக்கும் தெரிஞ்சது அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு நமக்கு அவன் பாடுறான்னா அது ஒரு உந்துதலுக்காக அவன் பாடக்கூடியது. அப்ப அந்த அச்சம் தவிர அப்படின்னு சொன்னா நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னு கேட்டா, இந்த பிறப்பிற்கு காரணமாகிய அந்த வினைகள் தான் நமக்கு அச்சமாக இருக்கிறது. அந்த வினைகளை தவிர்க்க வேண்டும். நம்ம பாரதியுடைய பாடலுக்கு நம்ம இப்படி பொருள் எடுத்துக்கணும். அது அப்படிதான் அதுக்கு பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதுதான் இங்க மணிவாசகர் இங்க உணர்த்துகிறார். அச்சம் தவிர்த்த சரி, அந்த 2 வினைகளை நாம் தீர்க்கக்கூடியது யாரு? நாம நீக்கிக் கொள்ள முடியுமா? நாம நீக்கிக் கொள்ள முடியுமா என்று ஒரு வினாவை எழுப்பி கொண்டா நாம என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சி ஒரு வினையாயிடும். அப்ப நம்மளுடைய 2 வினைகளை நீக்கக்கூடியவன் சிவபெருமான் ஒருவனே. அதனாலதான் அச்சம் நானே தவிர்த்துக் கொள்வேன்னு சொல்ல முடியுமா? இப்ப நான் போய் மாசம் ஒரு பொருள் ஈட்டுகிறேன்னு சொல்லலாம். ஆனா அந்த அச்சத்தை என்னால் தவிர்த்து கொள்ள முடியுமான்னு கேட்டா, பொதுவா உலகியல்ல வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஒரு ரவுடி இருப்பான். அந்த ரவுடியே ஒரு குத்துப்பட்டு இறந்திருப்பான். அப்ப அவன் எவ்வளவு பயத்தில் இருந்திருப்பான்னு அவனை கேட்டாதான் அந்த ஆன்மாவுக்கு தான் தெரியும். அப்ப இப்படிப்பட்ட அந்த அச்சத்தை எல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒருவன் யாருன்னு கேட்டா அது இறைவன் தான். அதனாலதான் மணிவாசகர் இங்க சொல்றாரு, அச்சம் தவிர்த்த சேவகன் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய அப்பர் சுவாமிகள் அவர் என்னங்க, அந்த சமணர்கள்லாம் பண்ணது தெரியும், விஷம் போடுறாங்க, யானையை ஏவி விடுறாங்க, இதெல்லாம் சொல்லும் போது அவர் ஒரு பாடல் பாடுறாரு, யாமார்க்கும் குடியல்லோம் எமயஞ்சோம். எவனாவது யாருக்கு நாம் பயப்பட மாட்டோம், சிவபெருமான் நமக்கு துணையாக இருக்கிறான் அப்படின்னு அங்க பதிவு செய்கிறார் நம்முடைய அப்பர் சுவாமிகள். அந்த சூழ்நிலையிலும் பதிவு செய்கிறார் பாருங்க. அப்ப சிவபெருமான் கூட உறுதுணையாக இருக்கிறான் என்பதை அங்க சொல்றாரு. அததான் இங்க மணிவாசக பெருமான் தவிர்த்த சேவகன் வாழ்கன்னு சொல்றாரு. இந்த வாழ்கன்னு சொன்னா வாயினால் செய்யக்கூடிய தவம் என்று சென்ற பகுதியிலே நாம் சிந்தித்திருக்கின்றோம். அதனால வாழ்க வாழ்க என்பதற்கு ஒவ்வொரு அடிக்கும் நம்ம பொருள் சொல்ல வேண்டியது இல்லை. இன்னும் பாருங்க, நம்முடைய அந்த திருவிளையாடல் புராணத்துல எல்லாம் பார்க்கும்போது பாண்டிய மன்னன், அந்த பாண்டிய மன்னனுக்கு அபாயம் வந்த போது அந்த பயத்தை நீக்கக்கூடியவனாக சிவபெருமான் தான் வருவான். நிறைய வரலாறு சொல்லலாம், திருவிளையாடல் புராணத்திலிருந்து நிறைய வரலாறு சொல்லலாம். அப்ப அவருக்கு ஒரு பயம் வரும்பொழுது, யாரு பாண்டிய மன்னனுக்கே பயம் வரும்பொழுது அந்த பயத்தை எல்லாம் நீக்கக்கூடியவனாக இருந்தவன் சிவபெருமான் தான். அதனால அச்சம் தவிர்த்த சேவகன் போற்றி. அது அப்பர் சுவாமிகள் சொல்றாரு, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, அதெல்லாம் சொல்றாரு. ஏன்னா இறைவன் கூட இருக்கிறான்னு நினைக்கும் பொழுது நமக்கு அச்சம் இல்லை. அது வரைக்கும் நம்மளுடைய உயிருக்கு அச்சம் என்பது இயல்பாகவே இருக்கிறது. இதுல என்ன ஒரு குறிப்புன்னு கேட்டா, யார் இந்த சிவ ஞானத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அச்சம் இருக்காது. இது ஒரே ஒரு அடியேன் கண் முன்னால பார்த்த ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். அதாவது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இப்ப அருள் ஞானியாரை பத்தி, என்னை பத்தி சொல்லும் போது அருள் ஞானியாருடைய அந்த உபதேசம் பெற்றார் அப்படின்லாம் சொன்னாங்க அம்மா. இப்ப அருள் ஞானியார் அந்த இறை அருள் ஞானத்தை பெற்றவர். அதாவது நம்முடைய சிதம்பரம் சிவகாமி அம்மன் கோயில் சன்னதியில் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நிட்டையிலே இருந்து அதன் வாயிலாக ஞானம் பெற்றவர். நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம், இதெல்லாம் அரிதிலும் அரிது. அந்த நிட்டை கூடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பத்தி நிறைய சொல்லலாம், அது வாய்ப்பு வரும்போது சொல்லலாம். ஒரே ஒரு செய்தி, அதாவது அவரோடு பழகிய காலங்களில் நான் பார்த்த செய்தியே உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்க ஏன்னா அச்சம் தவிர்த்த சேவகம்னு சொல்றாங்க இல்லையா, இப்ப நல்லா அவர் கூட ஒரு இடத்துக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பயணித்துக் கொண்டிருக்கும் போது, அதாவது ஒரு இடத்துல ஒரு பயங்கர வெடிச்சத்தம், அதாவது பக்கத்துல நாங்க யாருமே கவனிக்கல, பக்கத்துல பயங்கர வெடி சத்தம் கேட்டுரும். நாங்க எல்லாருமே தூக்கி போட்டுச்சு, திக்கு திக்கு திக்குன்னு. கூட 4 பேர் போனோம், ஒரு ஐயாவை சேர்த்து 4 பேர். அவருக்கு எந்த விதமான தூக்கி போடல, எதுவுமே இல்லை, சாதாரணமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படியே ஆச்சரியமா இருந்தது எங்க 3 பேருக்குமே. இவ்வளவு வெடி வெடிக்குது நமக்கு. ஒரு அப்படி அந்த சத்தம் கேட்ட உடனே நமக்கு இயல்பாவே அந்த ஒரு உரம் இல்லை, எங்க வருது இல்லை, காதை பொத்திப்போம் இல்லையா. ஐயா அருள் ஞானியார் அப்படியே எப்போதும் போல சாதாரணமாக நடந்து வந்தார். இது கண்கூடாக பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது, அந்த சிவஞானம் பெற்றவருக்கு இறைவன் கூடவே இருக்கிறானே, அப்ப அந்த அச்சம்லாம் அவங்களை ஒண்ணுமே பண்ணல அப்படின்றத கண்கூடாக பார்த்த ஒரு நிகழ்வு.
அதுதான் அந்த அச்சம் தவிர்த்த சேவகன் போச்சு. அப்ப என்ன காரணம்னு கேட்டா, அவங்க எப்போதுமே அந்த சிவன் நினைவோட இருப்பாங்க. எப்ப 24/7. இப்ப நாமும் சிவன் நினைவோடு அந்த அருள் ஞானம் பெற்று, அந்த அனுபவ ஞானம் பெற்று அந்த 24/7 இருந்தோம்னா நமக்கும் அந்த அச்சம் இல்லை. அதுதான் குறிப்பு. அந்த அச்சத்தை தவிர்க்கக்கூடியவன் யாருன்னு கேட்டா இறைவன் தான். நாமே நம்முடைய அச்சத்தை தீர்த்து கொள்ள முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த அச்சம் என்பது இங்க என்ன சொல்றோம்னு கேட்டா இருவினை. அதுதான் குறிப்பு. ஞானசம்பந்தர் ஒரு பாடத்துல ஒரு பாடல சொல்றாரு, புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி அளமந்த போது ஆக அஞ்சேல் என்று அருள் செய்வான். பயப்படாத அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒருவன் யாருன்னு கேட்டா அது சாட்சாத் சிவபெருமான் ஒருவன் தான். பயப்படாத அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உற்ற துணையாக இருக்கக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான். வேற நமக்கு குழந்தையா இருக்கும்போது வேணா நம்ம அப்பா அம்மா ஒரு இடி அடிச்சுன்னா கட்டி பிடிச்சுப்பாங்க. அப்பையில இருந்து பார்த்து வந்தாலும் நமக்கு அந்த வினை பயம் என்று சொல்லக்கூடியது, நீ பயப்படாதப்பா அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியவன் இறைவன் ஒருவனே. அதனாலதான் அச்சம் தவிர்த்த சேவகன் போற்றின்னு சொன்னார். சேவகன் அப்படின்னு சொன்னா நாம என்ன நினைத்துக் கொள்வோம், இந்த சேவை செய்யக்கூடியவன் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆனா சேவகன் என்று சொன்னால் வீரன் என்று ஒரு பொருள். அப்ப வீரன் என்ன அர்த்தம், இந்த அச்சத்தை தவிர்க்கக்கூடிய வீரனாக சிவபெருமான் விளங்குகிறான் என்று மணிவாசக பெருமான் நமக்கு அருளி செய்கிறார். இதுதான் இந்த ஒரு அடியில நமக்கு எடுத்து காட்டுகிறார். அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க. அது வீரன். சேவகன் இந்த இடத்துல வீரன். அப்ப அச்சத்தையே போக்கக்கூடிய, இரு வினைகளை போக்கக்கூடிய ஒரு வீரனாக இருக்கிறான் இறைவன். அதுதான் அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்கன்னு சொல்றார். அடுத்தது 99வது அடி, நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க. அதாவது நிச்சலும்னா நித்தலும் தான். அது நித்தலும்னா நாள்தோறும் அர்த்தம். இங்க ஏற்கனவே அச்சம்னு வந்திருக்குது பாருங்க. அதுக்காக அந்த எதுகைக்காக அச்சம் நிச்சம், அதுக்காக நிச்சலும் என்று இங்க அருளி இருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த எதுகை மோனை இப்ப நிறைய நம்ம இந்த திருஅண்ட பகுதியில பார்த்திருக்கிறோம். அவருடைய அந்த இயற்கை வர்ணனை இதெல்லாம் பார்க்கும்போது மாணிக்க வாசகர் ஒரு அருட்கவிஞர். வெறும் கவிஞர்னு சொல்லக்கூடாது, அவர் அருட்கவிஞர் என்று அவர் சொல்லணும். நம்முடைய அருளாளர்கள் எல்லாருமே அருட்கவிஞர் தான். குறிப்பா இதுல ஏன்னா திருவாசகம் என்பது ஒரு ஞான நூல். அதுல வெறும் ஞானத்தை பத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அவுட்லைன் நினைத்து கொண்டிருப்பாங்க. அதுல எவ்வளவு செய்திகளை அவர் நமக்கு புதைத்து வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அதனுடைய விளக்கத்தை பற்றி சிந்திக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். அதனால நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க. அப்ப நிச்சலம்னா நித்தலும், நித்தலும்னா நாள்தோறும். இப்ப நாள்தோறும் ஈர்த்து, யாரை ஈர்த்து என்று கேட்டால் அதுதான் அங்க விஷயம். அதுதான் விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டா அன்பரை, அன்பர் இறைவனிடத்திலே அன்பு செலுத்தக்கூடியவன் யாரோ அவர் தான் அடியார் அப்படின்னு சொல்றோம். அவர் தான் அன்பர். அந்த அன்பரை புறநெறிக்கண் புலன் வயப்பட்டு செல்லும் அடியேனை தடுத்து ஆட்கொள்வோன். அப்ப மாணிக்க வாசகர் பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். அவரு முதலமைச்சராக இருந்து அரசனுடைய கஜானாவில் இருந்து அதாவது அவராகவே திறந்து அது பொருளை எடுத்துக்கொண்டு குதிரை வாங்க போறார். திருப்பெருந்துறையில மணிவாசகர் ஈர்த்து என்னை ஆட்கொண்டன்னு சொல்றாரு பாருங்க. அதே செய்தியை தான் இங்க சொல்றாரு. இவர் குதிரை வாங்க போனவரை ஈர்த்து ஆட்கொண்டாரு பாருங்க. நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க. அப்படி ஆட்கொள்கிறான் இறைவன். அப்ப அந்த ஆட்கொண்ட பிறகு இவரை விட்டுட்டு போயிட்டாலும் ஒரு புலம்புகிறார். திருவாசகம் முழுவதும் புலம்புகிறார். ஆனா நாள்தோறுமே எப்பொழுதுமே நம் உடனாகவே இருக்கிறான் இறைவன். எங்க போயிட்டான்? நம்ம உள்ளுக்குள்ளதான் இருக்கிறான். உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவன் திருமூலர் பதிவு செய்கிறார். போனாலும் அவன் நம்ம உள்ளத்துக்குள்ளதான் இருக்கிறான். நம்ம எங்க போய் தேடுறோம் அப்படின்னு சொன்னா நமது உள்ளுக்குள்ளேதான் இறைவன் இருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால நிச்சலும் ஈர்த்துனா நம்ம புலன் வழியில அங்கங்க போகாம இருக்க ஈர்த்து ஆட்கொள்ளக்கூடியவன் இறைவன். அதுதான் ஆட்கொள்வோன் வாழ்க. அது மாணிக்க வாசகருக்கு அப்படி ஆட்கொண்டார். இப்ப மாணிக்க வாசகருக்கு போலவே நமக்கும் ஆட்கொள்வாரான்னு கேட்டா இல்ல. ஏன்னா நால்வர் பெருமக்களுக்கே சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தவருக்கு பாலை தந்து ஆட்கொண்டார், அப்பர் பெருமானுக்கு சூளை தந்து ஆட்கொண்டார், சுந்தரருக்கு ஓலை தந்து ஆட்கொண்டார், மணிவாசக பெருமானுக்கு தாளை தந்து ஆட்கொண்டார், காலை தந்து ஆட்கொண்டார்னு சொல்லுவாங்க. அதே போல நம்முடைய சைவர்கள் திருப்பாசுரம் அப்படின்னு சொன்னா அது ஞானசம்பந்தர் அருளிய இந்த வாழ்க அந்தனர் வானவர் ஆடினும் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகம். அந்த பதிகத்துல ஞானசம்பந்தர் ஒரு பாடல்ல சொல்றாரு, ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் அளவிலை. இழக்க வேண்டான்ட்டு. அதாவது
அப்போ ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இறைவன் எப்படிங்க வந்து அருள் செய்வான்? இப்ப வந்து நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன், நாள்தோறும் ஈர்த்து ஆட்கொள்வான்னு சொல்றாரு. எப்படிங்க ஆட்கொள்வார்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆட்கொள்வாரான்னு கேட்டா இல்ல. அததான் ஞானசம்பந்தர் சொல்றாரு. ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான். அதை நீங்க கேட்டீங்கன்னா அளவு இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி, அளவு இல்லைன்றதுனால அதை பத்தி நீ போய் ஆராய்ச்சி பண்ணாதப்பா, கிளக்க வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆட்கொள்வான் என்ற செய்தியை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள்னு ஞானசம்பந்தர் நமக்கு சொல்றாரு. இப்ப 63 நாயன்மார்களுக்கு எப்படி இறைவன் ஆட்கொண்டான்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆட்கொண்டான் என்பதை நம்ம வந்து பெரிய புராணத்தின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். அதே போல எத்தனையோ அருளாளர்கள் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அந்த ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அருள் செய்கிறான் என்பதுதான் கருத்து. சரி, அடுத்தது 100வது அடி. இப்ப 100வது அடிக்கு வந்திருக்கிறோம். சூழிடும் துன்பம் துடைப்போன் வாழ்க. சூழிடும் துன்பம் அப்படின்னு சொன்னா, அதாவது இதுக்கு 2 வகையில பொருள் சொல்றாங்க. அதாவது இரும் துன்பம், இரு அப்படின்னா பெரிய, இரும் துன்பம்னா பெரிய துன்பம்னு அர்த்தம். இத எப்படி சொல்றாங்க பாருங்க. அந்த முதல் வகையில பொருள் எப்படி சொல்றாங்க? சூழ் இரும் துன்பம்னு சொல்லும் போது அதை ஒரு வினைத்தொகையாக வைத்துக் கொண்டு, அது வினைத்தொகை அப்படின்னு சொன்னா முக்காலத்துக்கும் உணர்த்தும். அப்ப சூழ்ந்த இரும் துன்பம், சூழ்கின்ற இரும் துன்பம், சூழும் இரும் துன்பம். அப்ப நேத்தும் பெரிய துன்பம் இருந்தது, சூழ்ந்து இருந்தது, இன்னைக்கும் இருக்குது, நாளைக்கும் இருக்கு. இதையும் எப்படி நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம்னு கேட்டா, நேற்று இருந்தது, இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்குது, அது இந்த பிறவி என்றும் வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாமல் நேற்று என்பத போன பிறவியில நமக்கு துன்பம் தான் இருந்தது, நம்ம பிறவியே துன்பம் தான். சரி, இந்த பிறவியில எஞ்சி சுத்தி சுத்தி பார்த்தா கடைசியா துன்பம் தாங்க மிஞ்சி நிக்குது. அப்புறம் அடுத்த பிறவின்னு ஒண்ணு வரும் அப்படின்னு சொன்னா, நம்ம இப்ப சேர்த்து வச்சு வினை வச்சு அடுத்த பிறவின்னு ஒண்ணு வருதுன்னா அங்கேயும் துன்பம் வரும். அதுதான் சொன்னாரு, சூழ் இரும் துன்பம். அப்படிப்பட்ட நேற்று, இன்று, நாளை 3 காலத்துல இருக்கக்கூடிய பெரிய துன்பத்தை துடைப்போன். யார் துடைக்கக்கூடியவன்? இறைவன் தான் துடைக்கக்கூடியவன். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், இந்த சூழிரும் துன்பம் என்பத இந்த பிறவியில நமக்கு இறைவன், அதாவது இந்த வினையை 3 வகையில சொல்லுவாங்க. நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோங்க. சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். இந்த சஞ்சிதம் என்பது நாம் பல பிறவிகள் ஈட்டிய வினை குவியல். அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து இந்த பிறவியில நாம் நுகர்வதற்காக இறைவன் பெரும் கருணையால், அதை நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும். நமக்கு வினையை கொடுக்கிறான இறைவன் ஏதோ நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறானு கேட்டா இல்ல, பெரும் கருணையோடு அந்த வினைகளை தருகிறான். அதுதான் பிராரத்தம். அந்த பிராரத்தம் அப்படின்றதுதான் நமக்கு பிராப்தம் இல்லைங்க அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, ஊழ். அதுதான் அந்த பிராரத்தம் என்பதுதான் ஊழ். இப்ப நமக்கு திருவள்ளுவர் ஊழ் என்று ஒரு அதிகாரமே வைத்திருக்காரு பாருங்க. அதுதான் விதி. விதி, ஊழ், பிராரத்தம் இதெல்லாம் ஒரு கிளவி, அது ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் தான். அததான் சொல்றாங்க, சூழிரும் துன்பம் என்பது இறைவனுடைய ஆணையால் சூழும் பிராரத்தம் இந்த பிறவியில நமக்கு வந்திருக்கிறது. அது பெரும் கருணையாட எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம சஞ்சிதமா ஏற்கனவே பல பிறவிகளில் ஈட்டு வச்ச குவியல்ல இந்த ஆன்மாவுக்கு இந்த பிறவியில எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு கொடுக்குறான் பாருங்க. அதுதான் பெரும் கருணை. இப்ப நம்மளால வந்து ஒரு 50 கிலோ வெயிட் தூக்க முடியுமா அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் அந்த 50 கிலோ தூக்க முடியுமான்னு கேட்டா தூக்க முடியாது. இப்ப இறைவன் பாக்குறான், இந்த ஆன்மாவுக்கு இவ்வளவுதான் அந்த தாங்கும் இந்த வினையின்னு சொல்லி அதுல இருந்து கொஞ்சமா எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. அதுதான் பெரும் கருணை. அதை யார் இந்த ஆன்மா இப்படிதான் தாங்கணும் அது எப்படி தெரியும் கேட்டா அது இறைவனுக்கு தான் தெரியும். இப்போ ஒவ்வொரு ஆன்மாவுடைய தன்மையை அறியக்கூடியவன் இறைவன் தான். அதனால்தான் சூழ் இரும் துன்பம். அப்ப அந்த சூழ் இரும் துன்பம் வினைத்தொகை என்று வைத்துக் கொண்டால் அது சென்ற பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி என்பது ஒரு பொருள். சூழ் இரும் துன்பம் என்பது இறைவனுடைய ஆணையால் சூடும் பிராரத்தம் என்பது 2வது பொருள். அந்த பிராரத்தம் தான் நம்ம என்ன சொல்றாங்க, வினை வந்து 3 வகையிலே நமக்கு வருகிறது. எப்படி வருகிறது? ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம் என்ற இந்த 3 வகையிலே இந்த பிராரத்தம் வந்து நம்ம வந்து தாக்கும். ஒரு இயற்கை சூழலால நமக்கு ஒரு துன்பம் வரலாம், தெய்வீக ஏதாவது வரலாம், அதுதான் ஆதி தெய்வீகம். ஆதி மற்ற உயிர்களால் நமக்கு வரக்கூடிய துன்பம், இதுதான் ஆதி ஆன்மீகம். ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம் என்பது இயற்கை சீற்றங்களால் நமக்கு வரக்கூடியது. இப்போ வந்து உலகத்தையே அச்சுப்படுத்தியது கொரோனா. இப்ப அது இல்லாம அடுத்த வருஷம் ஏதோ வைரஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை கிளப்புறாங்க. திருப்பி ஒரு லாக்டவுன் வரப்போகுதுன்னா வேற ஒரு பயம், அச்சத்தை கிளப்புறாங்க. அது என்ன தெரியல, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல.
இப்படிலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் பிராரத்த வினையால் நமக்கு வரக்கூடியதுதான். இப்ப சூழிரும் துன்பம் அப்படிப்பட்ட வரக்கூடியதை துடைப்போன் வாழ்க. துடைப்போன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, விரைந்து நீக்குபவன் அர்த்தம். அப்படி நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பெரும் துன்பம் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கக்கூடியவன் இல்ல. இந்த ஆன்மாவிற்கு பக்குவம் வந்தால் அந்த ஆன்மாவினுடைய துன்பத்தை விரைந்து நீக்குவான். அது என்ன சொல்றாரு அப்பர் சுவாமிகள், நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. கண்ணப்ப நாயனாரு இப்படி போய் நின்னாராம், இறைவன் தான காலத்தை போய் இறங்கி வந்துட்டாராம். 5 நாள் இருந்தாரு, 6வது நாள் மோட்சம். எந்த அளவுக்கு இறைவன் பெரும் கருணையால இறங்கி வருகிறான்னு நம்ம பார்க்கிறோம். அதுதான் அப்பர் சுவாமிகள் விரைந்து நீக்குபவன் என்ன சொல்றாரு பாருங்க, விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் புண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம். அதாவது வானலாவிய விறகு இருக்குது, அதுல சின்ன ஒரு நெருப்பு வச்சா ஆயிடும், எல்லாம் சாம்பல் ஆயிடும். அப்படி நம்மளுடைய வினை குவியல் அப்படி இருந்தாலும் இறைவனுடைய கருணை இருந்தால் நம்ம எல்லாமே பஸ்பமாயிடும். விண்ணூறு அடுக்கிய விறகின் வெவ்வழல் பண்ணிய உடைகள் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லுவார். அந்த நமச்சிவாய பதிகத்துல, அந்த சொற்றுணை நிதியின் பதிகத்துல வரக்கூடிய பாடல். அதுதான் சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க. அந்த துடைப்போன்னா அது கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம துடைப்போன்னு அர்த்தம். இப்ப நம்ம வீட்லயே ஒரு துடைப்பம் எடுத்துக்கொண்டு பெருக்குறாங்கன்னு சொன்னா, பெருக்கின உடனே பாருங்க வீட்டுல பெருக்கின மாதிரியா இருக்குது, திரும்பவும் எவ்வளவு குப்பை அப்படின்னு சொல்ல பாருங்க. இந்த துடைப்போன் என்பது எப்படின்னு கேட்டா வேரோட நீக்குதுன்னு அர்த்தம். நமக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு சின்ன புண்ணு ஒரு சின்னதா இருந்தாலும் திருப்பி அது துளிர் விடும். ஒரு விஷம் ஃபுல்லா நீங்கிடுச்சான்னு கேட்ட ஒரு சின்ன இடம் வரைக்கும் இருந்தா திருப்பி அதுல இருந்து நமக்கு ஒரு துன்பம் வரும். அது மாதிரி உதாரணத்துக்கு கடன்லாம் இப்ப நம்ம பேங்க்ல ஒரு லோன் வாங்க எல்லாமே அடைச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அது என்ஓசி வாங்காம இருப்போம், அதுல இருந்து ஏதோ ஒரு திரும்ப கார்டு ஒண்ணு இருக்கும், அதுல இருந்து திருப்பி இவ்வளவு பணம் கட்டணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப கடன்லாம் விடாது. அதே போல பகை வரனாலும் அது உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டே இருக்கும். நெருப்பு அணைஞ்சு போச்சுன்னு நம்ம நினைப்போம், திடீர்னு அது ஒரு சின்ன ஒரு குறி இருந்தது, அதுல இருந்து விளந்து வந்துடும். அப்படி திரும்ப திரும்ப வருமானு கேட்டா இல்ல. இங்க துடைக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டா அது இறைவன், வேரோட கலைச்சிருவான். அதுதான் சூழிரும் துன்பம் துடைப்போன், அதுல மிச்சம் வைக்காம துடைக்கக்கூடியவன் இறைவன் ஒருவனே. அதே போல ஒரு ஞானியர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, சிவஞானம் பெற்ற ஞானியர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சஞ்சீதம் போயிடும், ஆகாமியம் கிடையாது. ஆனா இந்த பிறவியில அந்த பிராரத்தம் என்பது இருக்கும். அந்த பிராரத்தத்தையும் இறைவன் என்ன செய்வானா, அவர்களுடைய அந்த புண்ணியம் பாவம் ரெண்டும் இருக்கும். அப்ப அவர்களுக்கு யார் புண்ணியம் செய்கிறார்களோ அந்த புண்ணியம் அந்த ஆன்மாவுக்கு போயிடும். அப்ப ஒரு ஞானியருக்கு யாராவது ஒரு தீங்கு செஞ்சா அந்த தீங்கு அந்த ஆன்மாவுக்கு போகும். இதுவும் ஒரு உதாரணமா உங்களுக்கு இது சொல்றேன். இது நாங்க எங்கேயுமே பகிர்ந்தது இல்லை, இங்க சொல்றோம் பாருங்க. இதே அருள் ஞானியாருக்கு நடந்த ஒரு நிகழ்வு. நாங்க அருள் ஞானியார் அருள் வரலாறுன்னு ஒரு நூல் வெளியிட்டோம். அதுல இந்த செய்திய நான் எழுதியிருந்தேன், ஆனா அது வேணான்னு சொல்லி அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டாங்க. அது இப்போ உங்களுக்கு பகிர்வதற்கு ஒரு வாய்ப்பு. என்னன்னு கேட்டா, அவரு ஒரு இடத்துல பணிபுரிந்தார். பணிபுரியும் போது அவருக்கும் இன்னொரு அன்பருக்கும் ஒரு சின்ன ஒரு மன கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய அந்த இன்னொருவர் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பதவியில இருந்தவர் அவர். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, அதாவது மிரட்டக்கூடிய ஒரு துணியில நல்ல ஒரு இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸியா பேசக்கூடியவர். அவர் என்ன சொன்னாரா, அடிச்சிருவோம் மிரட்டுருவோம் அப்படிலாம் சொல்லியா, ஒரே வார்த்தை சொன்னாராம், ஸ்கின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னாராம். ஸ்கின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா என்ன அர்த்தம் கேட்டா, தோலை உரிச்சிருவான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை இன்டைரக்டா அவர் சொல்றது. இவர் அப்படியே ஒன்றும் இல்லை அது இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அந்த நபருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கழித்து இனம் புரியாத ஒரு தோல் வியாதி வந்ததாம். அந்த தோல் வியாதிக்கு பல மருத்துவரை போய் பார்த்திருக்கிறாங்க, அதுக்கு சரியா அந்த தோல் வியாதியை குணமாகவே இல்லையா. இது இப்படிலாம் இருந்திருக்கு. அப்ப எதுக்காக சொன்னா, ஒரு ஞானியருக்கு நம்ம ஒரு நல்லது செஞ்சோம்னா அந்த நல்லது நமக்கு வரும், ஒரு தீமை செஞ்சா தீமை நம்ம சேரும். அது நம்முடைய ரமண மகரிஷியுடைய வரலாற்றுலயும் சொல்லுவாங்க. ரமண மகரிஷி அங்க நிட்டை கூடியிருப்பாரு, அந்த பசங்க எல்லாம் கல்லால் எடுத்து அடிப்பாங்க. அப்படி கல்லால் எடுத்து அடிக்கக்கூடிய பசங்களுக்கு பின்பு ஒரு தீங்கு கண்டிப்பா வந்திருக்கும். இது வந்ததாகவும் எழுதுவாங்க. அது இப்படிலாம் இருக்குது. அதனால இறைவன் நமக்கு ஒரு கூடிய துன்பம் வந்ததுன்னா அதை வேரோட களைவான் என்பது கருத்து. அதை சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க. அப்புறம் எய்தினர்க்கு ஆரமுது அழிப்போன் வாழ்க. இது 101. எய்தினர்க்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, இறைவனை அடைந்தவர்னு அர்த்தம்.
எய்தினர் யாருன்னு கேட்டா இறைவனை அடைந்தவர். இப்ப இறைவனை அடைந்தவர் யார் என்று கேட்டால், நம்ம இப்ப ஏற்கனவே இந்த வினைகளை பத்தி சொல்லி கொண்டு வரும் பாருங்க. இருவினை ஒப்பு. இப்ப இந்த இருவினை ஒப்புனா என்ன அர்த்தம்னு கேட்டா, இப்ப நல்வினை தீவினை ரெண்டும் 50% இருக்குது அப்படின்னு, அது இல்ல இருவினை ஒப்பு. அப்ப நமக்கு ஒரு நன்மை, ஒரு நல்லது செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு அறம் செஞ்சிருக்கோம் சொன்னா, அதனுடைய பயனாக நமக்கு ஒரு இன்பம் வரும். அப்ப இன்னைக்கு ஒரு இன்பம் வருகிறதுன்னு சொன்னா நாம ஏதோ ஒரு நல்வினை செஞ்சிருக்கிறோம். இப்ப நம்ம ஒரு துன்பம் வருகிறதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏதோ ஒரு பிறவியிலோ எப்பயோ ஒரு தீவினை செஞ்சிருக்கிறோம், அதனாலதான் அது வருது. இப்ப நாம வினை செய்யாம நமக்கு வராது, நிச்சயமா வராது. நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாக சிவன் அருள் செய்விப்பதென்றால் எய்தவனை நாடியிருன்னு குருஞான சம்பந்தர் சிவபோக சாரத்தை சொல்லுவாரு. சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுக துக்கம், அப்படி கேட்டுட்டு அதை சொல்லுவார். இப்ப என்னன்னா, அப்ப நமக்கு ஒரு இருவினை ஒப்புனா என்னன்னு கேட்டா, நமக்கு ஒரு இன்பம் வருகிறதுனா நம்ம ஒரு தாம் தும்னு குதிக்க கூடாது, ஒரு துன்பம் வருதுன்னா அப்படியே சோர்ந்து இருக்கக்கூடாது. இது இருவினை ஒப்புனா என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில நமக்கு ஒரு இன்பம் இருக்கிறதா, இறைவா நான் ஏதோ ஒரு பிறவியில ஏதோ ஒரு நல்லது செஞ்சிருக்கிறேன், அதன் வாயிலாக வந்தது, அதை நுகர்ந்து கொள்வது. ஒரு துன்பம் வருகிறதா, ஏதோ ஒரு வகையில ஒரு தீவினை செஞ்சிருக்கேன், அதை நுகர்ந்து. ரெண்டுத்தையும் ஒரு மாதிரி நோக்கணும். அப்படி ஒரு மாதிரி நோக்குதலுக்கு பேர் தான் இருவினை ஒப்பு. அதன் பிறகு இருவினை ஒப்பு வந்த பிறகுதான் சத்தினிபாதம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவருள் வீழ்ச்சி அந்த ஆன்மாவினுடைய அறிவிலே பதியும். அதன் பிறகுதான் குருவருள் கிட்டும். அதன் பிறகு ஞானம் வரும். அந்த குருவருளால் ஞானம் வரும். இப்படிதான், இதுதான் இந்த ஆன்மாவுடைய பக்குவ நிலையில அந்த படிப்படியா வரும். அதை வேகமா சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல, இருவினை ஒப்பு சத்தினிபாதம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருப்பாங்க. அது சைமல்டேனியஸா நடக்கக்கூடியது. இப்படி வரக்கூடிய அந்த பக்குவம் அடைந்தவர் இருக்கிறாங்க பாருங்க, அந்த பக்குவம் அடைந்தவர் தான் இங்க சொல்லக்கூடிய எய்தினர், இறைவனை அடைந்தவர். அவர்கள் தான் இறைவனை அடைந்தவர், அவர்கள் தான் எய்தினர். அப்படிப்பட்ட அவர்களுக்கு 6 அமுது அளிப்போன். 6 அமுது அப்படின்னா தெவிட்டாத அமுதுன்னு. தெவிட்டாத அமுது அப்படின்னு சொன்னா உலகத்திலும் கிடைத்தற்கரிய அமுதம், அதாவது பேரின்பம், அது பேரானந்தம், துன்பமே இல்லாத இன்பம். இதுதான் அந்த 6 அமுது என்பது. இப்ப நிறைய இடங்கள்ல இறைவனை சொல்லும் போது அமுதே தேனே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு காரணம் இதுதான். அப்ப துன்பமே இல்லாத ஒரு இன்பம், அதுதான் இங்க காரணம். அதுதான் 6 அமுது. தெவிட்டாத அமுது என்பது ரொம்ப குறிப்பு. நம்ம வேற ஒரு தேவர் உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு அமுது அப்படின்னு சொன்னா அது தெவிட்டக்கூடியதா இருக்கும். இது தெவிட்டாத அமுது. ஏன்னா இறைவனுடைய அந்த அருள் ஞானத்தை நாம் நுகர 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 அதுக்கு கணத்துக்கு கடன் கூடிக்கொண்டே போகும். அதுவும் நமக்கு தெவிட்டாமல் இருக்கும். தெவிட்டா இன்னமுதாய் வேற ஒரு இடத்துல சொல்லுவாங்க திருமுறையிலே, நம்ம மணிவாசகர்னு சொல்லுவார். அதுதான் எய்தினருக்கு 6 அமுது அளிப்போன் வாழ்க, அப்படி தரக்கூடியவன். அப்புறம் 102ல கூரிருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க. கூரிருள் அப்படின்னா மிகுந்த இருள்னு அர்த்தம். இப்ப மிகுந்த இருள் என்பது இங்க எதுன்னு கேட்டீங்கன்னா மகா சங்கார காலம். மகா சங்கார காலத்துல இறைவன் திருநடனம் புரிவான். அந்த திருநடனம் என்பதுதான் இறைவன் செய்யக்கூடிய ஐந்தொழில் கூத்து. அந்த ஐந்தொழில் கூத்து தான் இங்க கூத்தொழுன்னு. அந்த கூத்துக்கு சைவ சித்தாந்தத்துல சூக்கும ஐந்தொழில்னு பேர் சொல்றாங்க. அதாவது இறைவன் செய்யக்கூடிய ஐந்தொழில் இருக்குது பாருங்க, அது தூள ஐந்தொழில், சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்தொழில், இப்படிலாம் அது பேர் இருக்குது. இது அந்த கூரிருள் கூத்து என்பது அது சூக்கும ஐந்தொழில். இது மகா சங்கார காலத்திலே நடப்பது. அல்லது வேற எப்படி சொல்லலாம்னு கேட்டா, நமக்கு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், நம்ம ஆன்மா இப்ப இருக்கக்கூடிய நிலைக்கு பேரு சகல நிலைன்னு பேரு. சகல நிலைன்னா இந்த கருவி கரணங்களோடு இருக்கிறோம் பாருங்க, உடல் கொண்டு, இதுக்கு பேரு சகல நிலை. இந்த பிறவிக்கு முன்னாடி ஒரு நிலை இருந்தோம், அந்த நிலைக்கு பேரு கேவல நிலைன்னு பேரு. கேவலம்னா தனிமை என்பது பொருள். கேவலம்னா நம்ம கேவலம் அப்படின்னு நினைச்ச கூடாது. கேவலம் என்பதற்கு பொருள் தனிமை. அந்த தனிமை என்ற எதுக்காக தனிமைன்னு சொல்றோம்னா, அப்ப நமக்கு கருவிகரணங்களோ இந்த உடலோ இல்லை. அப்ப வெறும் இருட்டுலதான் இருந்தோம். அப்ப நமக்கு அந்த அறிவு, இச்சை, செயல் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துல இறைவன் அங்கேயும் திருநடனம் புரிவான். அதுவும் அந்த செய்யக்கூடிய கூத்து, அதுதான் கூரிருள் கூத்து. அப்ப கேவல நிலையில் இறைவன் செய்த கூத்துன்னு சொல்லலாம். அல்லது இப்ப நம்ம பிறவி எடுத்து ஒரு பேரொழி காலம் வந்தது, அதான் மகாசங்கார காலம்னு சொல்றோம். அந்த பேரொழி காலத்திலும் இறைவன் திருநடனம் புரிகிறான், எல்லாவற்றையும் முடுக்கிய பிறகும். அதுவும் அததான் இங்க கூரிருள் கூத்து. அந்த கூத்தோடு குனிப்போன் வாழ்க. இந்த குனிப்பு அப்படின்னு சொன்னா நடனம்.
இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த குனிப்பு என்பது வளைவு அப்படி ஒரு பொருள். என்ன சொல்லலாம்னா குனித்த புருவமும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க அப்பர் சுவாமிகள். இந்த குனித்த அப்படின்னா வளைவு. மணிவாசகரே பின்னாடி ஒரு திருக்கோத்தும்பில சொல்லுவாரு, தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்போதும் குனிப்புடையானுக்கே ஆனந்த தேன் சொரியும் அப்படின்னு சொல்லிட்டு குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கொத்தும்பி. அந்த குனிப்பு அப்படின்னு சொன்னா நடனம்னு சொல்லுவாங்க. அந்த வளைவு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, ஏதோ வளைஞ்சிருக்குதான்னு கேட்டா அதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, இறைவன் சொரூப நிலையில இயல்பாகவே மேல இருக்கிறான். அவன் மேலன்னா நீங்க எதுவும் வானம் நினைச்சு கூடாது. அவன் உயர்வான சிறப்பு நிலையில இருக்கிறான். அவன் நமக்காக கீழே இறங்கி வரான் பாருங்க, அதுதான் வளைவு. நம்ம வளைஞ்சு கொடுங்க, வளைஞ்சு கொடுத்தா நம்ம ஒன்னும் கெட்டு போயிட மாட்டேங்கன்னு சொல்றோம் இல்லையா? அதே போல இறைவன் நமக்காக கீழே இறங்கி வருகிறான் பாருங்க, அது கருணை. அந்த கருணை தான் வளைவு அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் குனிப்போன் வாழ்க அப்படின்னு சொன்னார். நமக்காக இறங்கி வருகிறான். இது 102. அடுத்தது 103. பேரமை தோழி காதலன் வாழ்க. என்ன சொல்றாரு? பேர்னா பெரியன்னு அர்த்தம், அமைனா மூங்கில்னு அர்த்தம். இந்த இடத்துல அமைனா மூங்கில். இப்ப பெரிய மூங்கில் போன்ற தோளினை உடைய உமாதேவியினுடைய காதலன். அப்ப உமையம்மையினுடைய கணவர் அப்படின்னு சொல்றாரு. வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் ஞானசம்பந்தர் சொல்ற பாருங்க, வேயுரு தோழிபங்கன். அதுதான் இங்க பேர். அமைனா மூங்கில்னு சொன்னோம், வேயினாலும் மூங்கில் தான். ஆனா வேயுரு தோழிபங்கன் என்பதுதான் இங்க மணிவாசக பெருமான் பேரமை தோழி காதலன்னு சொல்றாரு. ரெண்டும் ஒண்ணுதான். அதுல உமையமையை சொல்லும் போது அந்த சக்திய 3ஆ பிரிப்பாங்க, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இன்னும் அதை பிரிக்கும் பொழுது அந்த நவராத்திரி போன்ற காலங்களில் எல்லாம் அது 9 சக்திகளாகவும் பிரித்து சொல்வது வழக்கம். இப்படி இது எல்லாமே இறைவனுடைய அருள் ஆற்றல். இப்ப எப்போதுமே நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், இறைவனும் சக்தியும் வேற வேற அல்ல, சிவமும் சக்தியும் வேறு வேறு அல்ல. அதுக்கு ஒரு உதாரணம் சைவ சித்தாந்தம் சொல்லும். சூரியனும் சூரிய ஒளிக்கதிரும். சூரியன் அங்க இருக்குது, சூரியனுடைய ஒளிக்கதிர் இங்க வருது. அப்ப சூரியன் வேற ஒளிக்கதிர் வேறையா? இல்ல. சூரியன் என்பது சிவமும் சூரிய ஒளிக்கதிர் என்பது சக்தியும் ஆம். உமாபதி சிவம் திருவருட்பயன் ஒரு நூல்ல தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான எங்கள் பிரான். ரெண்டுமே அபிண்ணமா இருக்குமா. இங்க எதுவும் பிராக்ஷன் எல்லாம் பண்ண முடியாது, அபிண்ணமா இருக்கும். அதான் பின்னமிலான எங்கள் பிரான் அப்படின்னு சொல்லி உமாபதி சிவம் சாத்திர நூல்ல சொல்லுவார் திருவருட்பயன். அதுதான் இங்க பேரமை தோழி காதலன் வாழ்க. அப்புறம் 104ல ஏதிலர்க்கு ஏதியில் எம் இறைவன் வாழ்க. ஏதிலர் அப்படின்னா அன்பிலர்னு அர்த்தம். அன்பில்லாதவர்கள் தான் ஏதிலர். அதுல ஏதியில், அப்ப அன்பு இல்லாதவர்களுக்கு அன்பு இல்லாதவனாக விளங்குவான். பாருங்க, சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அல்லால் நலமிலன். அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு. சலமிலன் சங்கரன் முதல்ல சொல்லிட்டார். சலமிலன் அப்படின்னா நடுவு நிலைமையோடு இருக்கக்கூடியவன் இறைவன். திருக்குறள்ல கடவுள் வழத்துல சொல்லிட்டாரு, வேண்டுதல் வேண்டாமை இலான். இவங்க நமக்கு வேண்டியவங்க, இவங்க நமக்கு வேண்டாதவங்க எல்லாம் இல்ல, வேண்டுதல் வேண்டாமை இலான். அப்படிப்பட்டவன் சார்ந்தவர் கல்லால் நலமிலன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே இங்கேயே சொல்லியிருக்கோம், அதை மறுபடியும் நினைவுபடுத்துறோம். ஒரு நல்ல ஒரு குளிர்காலம், நல்ல குளிர்காலத்துல நம்முடைய குளிரை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, ஒரு தூரத்துல ஒரு இடத்துல ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. இப்ப நெருப்பு எரிந்து கொண்டிருக்குதுன்னா அந்த நெருப்பை நோக்கி நாம போகணும். நெருப்பை நோக்கி போகாம நம்ம இங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு நெருப்பு என்ன குளிர போக்கல, நெருப்பு என்ன குளிர போக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? அப்ப அதுதான் சொன்னாரு, சார்ந்தவர்க்கு அல்லால் நலமில்லைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, நெருப்பு நடுவு நிலைமையோட எல்லாருக்கும் இருந்து கொண்டிருக்கு. யார் நெருப்பை சார்கிறார்களோ அவர்களுக்கு குளிர் போகும், நெருப்பை சாராதவர்களுக்கு குளிர் போகாது. அததான் இங்க சொன்னாரு, சார்ந்தவர்க்கு அல்லால் நலமிலன். நலமிலன்னா கெட்டவன் அர்த்தம் கிடையாது. அப்ப இந்த துன்பங்கள் போகாமல் இருக்கிறது. இப்ப குளிர் போகாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப குளிரை போக்காதவன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, குளிரை அவன் வந்தா போக முடியும்? இப்ப நாம குளிரை நோக்கி போகணும். அங்க நெருப்பு இருந்து கொண்டே இருக்கு. அதே போல இறைவன் எப்போதும் இந்த எல்லா ஆன்மாக்களுக்கும் அருளை வழங்குவதற்காக காத்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு பெரிய மரக்கிளை இருக்குன்னா வெயில் இருந்து கொண்டு நிழல் வேணும் நிழல் வேணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த மரத்தினுடைய கீழ் சென்று நாம் போனால்தான் நமக்கு அந்த வெப்பத்தினுடைய தன்மை நீங்கி அந்த நிழலை நாம் பெற முடியும். அதேதான் சொல்றாரு, ஏதிலர்க்கு ஏதியில் எம் இறைவன் வாழ்க. அப்படிப்பட்டவன் இறைவன். இதுதான் திருவருட்பயன்ல உமாபதி சிவம் சொல்லுவாரு. அந்த பதிமுது நிலை இறைவனை பத்தி சொல்லும்போது, நலமிலன் நன்னார்க்கு.
யார் இறைவனை நாடி இல்லையோ நன்னவில்லையோ அவனுக்கு நலமிலன்னு சொல்றாரு. அததான் எங்க அப்பர் சுவாமிகள் வாக்குல இருந்து சொல்றாரு. சார்ந்தவர் கல்லால் நலமிலன்னு சொல்றத உமாபதி சிவம் பின்னாடி நம்ம அடிக்கடி எப்போதுமே சொல்லுவோம், தோத்திரம் சாத்திரம் ரெண்டுமே சைவர்களுக்கு 2 கண்கள். ரெண்டுமே கட்டாயம் நம்ம வந்து சிந்திக்கணும். தோத்திரம் மட்டும் போதுங்க இல்ல, சாத்திரம் மட்டும் போதுங்க இல்ல, தோத்திரம் சாத்திரம் இரண்டுமே நமக்கு 2 கண்கள். அது சொல்றாரு, நலமிலன் நன்னார்க்கு நன்னினருக்கு நல்லன். சரி, அவனுக்கு பேர் என்னங்க? பேர் சங்கரன். சங்கரன்னா என்ன? சுகத்தை செய்பவன் அப்படி சொல்றாருல்ல. அழகா திருக்குறள் அதாவது முதல் அடியில 4 சீர்கள், 2வது அடியில 3 சீர்கள். திருக்குறள் அமைப்புல இந்த திருவருட்பயன் என்ற நூலை அழகாக அமைத்திருப்பார் உமாபதி சிவம். அவ்வளவு கருத்துக்களுடைய ஒரு நூல். சரி, இந்த ஏதிலருக்கு ஏதியில் எம் இறைவன் அப்படின்னு சொன்னா இதுதான் கருத்து. ஒரு ஒரு பெரியவங்க ஒரு உதாரணம் காட்டுறாங்க. அது என்னன்னு கேட்டா, திருக்கோயில்ல அங்கங்க திருடுலாம் போகுது, அங்க இறைவன் இல்லையான்னு கேட்டா, திருடுறான் இல்லையா, அவன் அங்க இருக்கக்கூடியது இறைவன் நினைக்கல. அவன் இறைவன் நினைச்சா திருட மாட்டான். அது ஏதோ ஒரு உலோகம், அங்க இருக்கக்கூடிய தங்கம் அப்படின்னு நினைத்து போறான். ஆனா அவனுக்கு அதுக்கு தகுந்த வினை கூடும். அதுக்காக இறைவனை நீங்க வந்து தப்பா பேசக்கூடாது. அப்ப இல்லையா கோயில்ல இறைவன் இல்லையா அப்படின்னா அது அவங்களுடைய அறியாமை. சரிப்பா நீ பேசிட்டு போ அப்படின்னு அவன் நினைத்து போகணும். அதுதான் சொல்றது, ஏதிலருக்கு ஏதில் எம் இறைவன். யார் வந்து வணங்கலையோ அவங்களுக்கு அப்படியே விட்டுருவோம். சார்ந்தவருக்கு அல்லால் நலமிலன். இதெல்லாம் அந்த கருத்தெல்லாம் நம்ம வந்து உள்வாங்கி கொள்ள வேண்டும். அடுத்தது, சரி, இன்னும் ஒரு அடியோட நம்ம வந்து நிறுத்துவோம். 105, காதலருக்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க. இந்த காதலர் அப்படின்னா இறைவனிடத்திலே அன்பு செலுத்தக்கூடிய அடியார்கள். அந்த அவர்களுக்கு எய்ப்பு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு தளர்ச்சியாக இருக்கக்கூடிய காலம். இப்ப நமக்கு ஒரு எய்ப்புன்னா நமக்கு ஒரு முதுமை காலம், அதாவது நம்மளுக்கு உடல் முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு வேலை செய்யறோம், உடல் முடியாத சூழ்நிலையில் நம்ம ஒரு மெடிக்கல் லீவ் எடுத்துக்கலாம். அது ஒரு வைப்பு. நம்ம நிறைய லீவ் சேர்த்து கொண்டு வச்சோம்னா அது நம்ம வந்து மெடிக்கல் லீவ் எடுத்துக்கலாம். அல்லது நமக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிடிப்பாங்க. அது பிடிச்சு வச்ச பிறகு அது என்ன பண்ணுவாங்க, கடைசியா அந்த பிஎஃப் அமௌண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு பெரிய தொகையா வரும். அதுதான் எய்ப்பினில் வைப்பு. முதுமை காலத்துல அது ஒரு பெரிய தொகையா வருது பாருங்க. அதான் சொல்றாரு இந்த இடத்துல எய்ப்பு. இப்ப இளைத்த காலத்தில் உதவும் சேமிப்பு நிதியம் போல இறைவன் இருவினையால் நலிவு வந்தால், எந்த ஆன்மாவுக்கு இருவினையால் நலிவு வருகிறதோ, இதுவும் வேணாம் அதுவும் வேணான்னு நினைக்கக்கூடிய, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம்னு சொல்ல பாருங்க, அதுதான் நலிவு என்பது. எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன்னு சொன்னாங்க பாருங்க, அதுதான் நலிவு என்பது. அதுதான் எய்ப்பு. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல வைப்பு நிதியாக இறைவன் வந்து காக்கிறான். எங்க ஊர் பதிகத்துல தேவாரத்துல அப்பர் சுவாமிகள் சொல்லுவார், வைத்த பொருள் நமக்காம் என்று சொல்லி மனத்தரைத்து சித்த முறைக்கு சிவாய நம்ம என்று இருக்கினல்லால் அப்படின்னு சொல்லுவார். அந்த வைத்த பொருள் சொல்லுவார். அதனால காதலருக்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க. இந்த வைப்பு என்பது நம்ம சேமிப்பு நிதி போன்றது என்று. அப்ப யார் அடியார் பெருமக்களாக இருக்கிறார்களோ, அல்லது இருவினையால் நலிவு வந்தால், 2 வினையும் நமக்கு வேணாம், ஒரு சேர நோக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த காதலர், அந்த அன்பர், அந்த அடியாருக்கு இறைவன் வரக்கூடிய வினைகளை நீக்குவான். அப்படிப்பட்ட அன்பரை இறைவன் காப்பான். அப்ப இருவினை நலிவு வந்தால் இறைவன் தானா காத்துக் கொள்வான் என்பதுதான் இங்கு காதலருக்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க என்று இங்கே குறிப்பிடுகிறார் என்று சொல்லி இந்த அளவுல இன்றைய சிந்தனையை நிறுத்துவோம். தொடர்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் நாம் அடுத்த சிந்தனைகளை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவை நாம் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். அருமை அருமை ஐயா, எப்பொழுதும் போல இனிமையான ஒரு உரை. பக்தியும் அதனுடைய ஆழ்ந்த ஞானமும் அப்படியே தெளிவா தெரியும்படியா உங்க குருநாதர் உங்களுக்கு சொன்னதை எங்களுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. நிறைய நீங்க வந்து இந்த சிவபுராணத்துல இருந்துதான் கோட் பண்ண மாதிரி இருந்தது. அந்த பொருள்கள் எல்லாமே, அந்த அர்த்தம் எல்லாம் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக யாரு மனசுக்குள்ளேயே எப்போதும் இருக்கார் பகவான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டின்னு அதுல வருமே சிவபுராணத்துல. அது மாதிரி நம்ம இருவினை அந்த ஐயப்பன் பூஜையில கூட சொல்லுவாங்க, இருவினையை காலம் இருமுடியாய் கட்டின்னு. அந்த வினைகளை தான் நம்ம சுமந்துன்னு போறோம் பகவான். அதாவது இறைங்கிறது ஒண்ணுதான், நம்மளோட பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாத்தையும் தான் தலையில கட்டின்னு போறோம் அப்படிங்கிற மாதிரி அதுல இருவினை காலம் இருமுடி கட்டாக்கின்னு ஐயப்பன் பாட்டிலையும் வரும்.
அது மாதிரி அந்த அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டின்னு சிவபுராணம் செய்தியும் உண்டு. அது அப்பர் பெருமா சொன்ன மாதிரி சிவாய நம்ம சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம பாட்டு பகவானை வேண்டின்னு போயிட்டு இருக்க வேண்டியதானே. நீங்க அந்த சேமிப்பு நிதி மாதிரி அது இருக்கும்னு நீங்க சொன்ன உடனே இன்னொரு செய்தி எனக்கு ஞானம் வந்தது. ஏன்னா அந்த நவ திருப்பதின்னு திருநெல்வேலி பக்கம் 9 பெருமாள் கோவில் உண்டு. பெருமாள்லாம் என்ன நமக்கு ஒண்ணும் நமக்கு பதமே கிடையாது. அப்போ அந்த வைத்த மாநிதி பெருமாள்னு அந்த சுவாமியோட பேரே அப்படி, வைத்த மாநிதி பெருமாள்னு. அது அது ஞாபகம் வந்தது எனக்கு. ஏன்னா நம்ம பண்ற சோஸ்திரம் பகவானுக்கு ஒண்ணும் இல்ல, நமக்கு அது நன்மையை பயக்கும் அப்படிங்கிறதுதான். அதுதான் நம்மளுடைய உய்வுக்கு வழி, நம்ம சேமித்து வைப்பது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி நன்றி. அடுத்து சிறார் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பங்கு கொள்பவர் ஜி கனகதாஸ், 4ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தை. அவருடைய ஸ்லோக குரு ஸ்ரீமதி சுமதி பிரகாஷ், அவருடைய குரு ஸ்வேதா பாலசுப்ரமணியம் அவர்கள். இப்பொழுது கிருஷ்ணகானம் இசைக்க வருகிறார் ஜி கனகதாஸ். ஆரம்பிக்கண்ணா. Om Shri Gurube Namaha. Namaskaram. My name is Kanakadas. I'm going to sing Swagatam Krishna, Ragam, Mohanam, Talam, Adi, composer Oothakadu Venkata Subbayya. Vasudeva Sutam Devam Kamsachanuramardanam Devam Paramanandam Krishnam Vande Jagadgurum Vasudeva Sutam Devam Kamsachanuramardanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum Krishnam Vande Jagadgurum Krishnam Vande Jagadgurum. Swagatam Krishna Charanaagatam Krishna Swagatam Krishna Charanaagatam Krishna Iha Swagatam Krishna Charanaagatam Krishna Madhura Puri Sadana Mridubadana Madhusudana Iha Swagatam Krishna Charanaagatam Madhura Puri Sadana Mridubadana Madhusudana Iha Swagatam Charanaagatam Krishna Bhogadapta Sulabha Subhashpagandha Kalabha Bhogadapta Sulabha Subhashpagandha Kalabha Kasturi Tilaka Mahibha Mama Kanta Nanda Gopagandha Swagatam Krishna Charanaagatam Krishna Kasturi Tilaka Mahibha Mama Kanta Nanda Gopagandha Swagatam Krishna Charanaagatam Krishna Mustika Chura Chanura Malla Malla Visharada Madhusudana Mustika Chura Chanura Malla Malla Visharada Kuvalaya Pita Mardana Kalinga Nardana Ukula Rakshana Sakala Sulakshana Deva Mardana Kalinga Nardana Ukula Rakshana Sakala Sulakshana Deva Shishta Jinapala Sankalpa Kalpa Kalpa Satakoti Asama Paraba Shishta Jinapala Sankalpa Kalpa Satakoti Asama Paraba Tira Muni Jana Vihara Madana Sukumar Daiti Samhara Deva Tira Muni Jana Vihara Madana Sukumar Daiti Samhara Deva Madhura Madhura Nadi Sahasa Sahasa Vidayupati Janamana Sapujita Madhura Madhura Sahasa Sahasa Vidayupati Janamana Sapujita Sa Tapa Gari Pagari Sadasa Gari Gapal Sasa Papa Gari Pagari Sadasa Sasari Gagapal Sa Tapa Gari Pagari Sadasa Tati Tarum Tam Tarum Tarum Tati Tarum Tam Tarum Tarum Sa Tapa Gari Pagari Sadasa Sasari Gagapal Sa Papa Gari Pagari Sadasa
Takatari gugundana kena takadim. Takatari gugundana kena takadim. Takatari gugundana kena takadim. Takatari gugundana kena takadim. Swagatam Krishna Charanagatam Krishna. Iha swagatam Krishna Charanagatam Krishna. बोलो वृंदावन कुंज विहार लाल की जय. Thank you. சூப்பர் ரக்கண்ணா, எக்ஸலண்ட். அதான் சொன்னேன் உன்ன குட்டி குருவாயிரப்பன் மாதிரி சந்தனலாம் இட்டுண்டோ சூப்பரா நீ பாடின கண்ணா. வெரி குட். காட் பிளஸ் யூ abundantly. வெரி குட். அடுத்து பஜகோவிந்தம் பாடல் பாட வருகிறார் சகோதரி AK புவனேஸ்வரி அவர்கள். நாக்பூரில் பிறந்து வளர்ந்த இவர் பாரத் ஸ்டேட் பேங்கில் பணிபுரிந்து பணி நிமித்தமாக பல ஊர்களிலும் பணிபுரிந்து இறுதியில் விருப்ப ஓய்வு பெற்று சென்னையில் வசித்து வருபவர். சிறுவயதிலிருந்தே கர்நாடக மற்றும் இந்துஸ்தானி இசை வித்தகர் குரு திருமதி பட்டம்மாள் கணபதி அவர்களிடம் முறையாக இசை பயின்ற இவர் இசை மீது தீராத காதல். எங்களுக்கும் அவளோட மியூசிக்ல ரொம்ப தீராத காதல் தான். அவ ரொம்ப புவனேஸ்வரி மேடம் எப்ப பாடினாலும் வண்டர்ஃபுல்லா பாடுவா. ரொம்ப பாவமும் ஒரு ஸ்வீட் வாய்ஸும் எப்போதுமே அருமையா இருக்கும். வாய்ப்பாட்டு மட்டுமில்லாமல் வயலினும் கற்று தேர்ந்தவர். பல மேடைகளில் பாடியுள்ள அவர் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்கு பாடுவதிலும் வல்லவர். திருமதி உமா பாலசுப்ரமணியம் குரு அவர்களிடம் திருப்புகழ் கற்று வருகிறார். வாங்கோமா. மியூட் ரிலீஸ் பண்ணிக்குவோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். भज गोविंदं भज गोविंदं गोविंदं भज मूढमते भज गोविंदं भज गोविंदं गोविंदं भज मूढमते भगवद्गीता किंचिदधीता गंगाजललव कणिका पीता भगवद्गीता किंचिदधीता गंगाजललव कणिका पीता सकृदपियेन मुरारि समर्चा सकृदपियेन मुरारि समर्चा क्रियते तस्य यमेन चर्चा भज गोविंदं भज गोविंदं பக்தி ஞான தத்துவத்தில் ஈடில்லத கீதை தன்னை பாடியே அமைதி பெறுங்கள். பாபமற்ற கங்கை நீரில் ஓரளவேனும் மருந்தி பாசநிலை தீர்த்து விடுங்கள். சக்தி மிக்க வெங்கடேசன் தாங்களை பணிந்திருந்து தர்ம ஞான முக்தி பெறுங்கள். சாபமில்லை காலனோடு வாதமில்லை எந்த நாளும் தாமென தழைக்கும் நலன்கள். முக்தி காணும் எண்ணமின்றி மூக்கு நாக்கு வாய்களாலே மோகமிதி என்ன பயனே. மோகனை குடை விரித்து
பூமியை அணைத்திருக்கும் மோகனை பாடு மனமே. நமஸ்காரம். அருமைம்மா, அருமை. அருமையான நாதனாமதியா. ரொம்ப அப்படியே பாவம் அப்படியே ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி, நன்றி. நமஸ்காரம். இந்த அற்புதமான பாடலுக்கு விளக்கம் கூற வருகிறார், ஆனந்த ரகசியமாய் நமக்கு அருள வருகிறார் நமது இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். அவருக்கு நம்ம குழுல எல்லாருக்கும் அவரை பத்தி தெரியும். இருந்தாலும் இன்னும் ஒரு தடவை சொல்றது என்னுடைய பாக்கியமா நான் நினைக்கிறேன். மிகச்சிறந்த தமிழறிஞர், இயற்பியல் பட்டதாரி, தமிழ் பட்டங்கள் நிறைய படிச்சுட்டு இருக்க. தேவகோட்டை ராமகிருஷ்ணா வித்யாலய நடுநிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். தேவகோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி தாயின் ஆலயத்திலும் பூஜாரியாகவும் பணிவிடை செய்து வருகிறார். ஜெகத்குரு பத்ரி சங்கராச்சாரியார் ஸ்ரீ கஷேத்திர சகடபுர ஸ்ரீ வித்யாபீடாதீஸ்வர சுவாமிகளின் அத்தியந்த சிஷ்யர். அவருடைய அருளை பெற்று நமது சனாதன தர்மத்தை பல வகையிலும் பரப்பி வருகிறார். ஸ்ரீவித்யா என்னும் ஒரு மேகசின், ஒரு மாத இதழை நடத்தி வருகிறார். இது அந்த 12 வருஷமா இந்த திருப்பணியை செஞ்சுட்டு இருக்கார். 30 வருடங்களுக்கு மேலாக 12 திருமுறைகள், தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தபுராணம், அபிராமி அந்தாதி, லலிதா சகஸ்ரநாமம், ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை ஆகிய எல்லாவற்றையும் பற்றி சொற்பொழிவுகளும் நடத்தி வருகிறார். மிகச்சிறந்த பண்பாளர். இத்தனை தகுதிகள் இருந்தும் மிக மிக எளிமையானவர் அணுகுவதற்கு. ரொம்ப எல்லாருடைய நன்மைக்காகவும் எப்போதும் பிரார்த்தனை செய்யக்கூடிய பெருந்தகை. இலக்கிய மேகம், செந்தமிழ் அருவி, சிவநெறி குருமணி, திருக்குறள் மாமழை, வாழும் வாரியார், சைவ பிரச்சார ரத்னம் என்பது போன்ற நிறைய விருதுகள் இவரை தேடி வந்து பெருமை பெற்றுள்ளன. கூத்தாடி முத்து பெரியநாயகி அம்மையின் அந்தாதி, நடையில் நின்றுயிர் நாயகன், கோட்டையம்மன் பாமாலை, சுந்தரகாண்டம் எளிய முறையில் என்ற பலவிதமான நூல்களையும் எழுதி அளித்துள்ளார். நமது ஞான உலா அரங்கம் தொடங்குவதற்கு ஒரு முக்கியமான நபர், நம்ம எல்லாருக்கும் ஆன்மீக வழிகாட்டும் ஒரு அற்புத குரு. அவருடைய வார்த்தைகள் எப்பவுமே நமக்கு ஆன்மீகத்தையும் அறிவொளியையும் அமைதியையும் தரக்கூடியவை. நிறைய அந்த கோவிலோட கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள், முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் காணொளியில அவருடைய பேச்சுகள் இல்லாம இப்பெல்லாம் இருக்கிறதே இல்லை. அருமையான ஒரு தமிழ் பேச்சாளர். வாங்க ஐயா. நமஸ்காரம். எல்லாருக்கும் பணிவான நமஸ்காரம். திருவாக்கும் செய்கர்மம் பெய்கூட்டும் சென்ற பெருவாக்கும் பெருந்தரிக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனே முகத்தானே காதலால் கூப்புவர்தம் பெய் ஸ்ரீவித்யோபாசனா சத்தம் ஸ்ரீவித்யா பீடபூஷணம் ஸ்ரீவித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும் வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் மலரடிச்சம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும்பொற் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றெழுப்பாய் வினையேன் கொடுத்த சொல் அவமாயின் நாமங்கள் தொக்கிரமே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இடகுராவியன் மதிவேணியன் அரைச்சோவியன் அம்பலத்தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்து வந்தார். அனைவருக்கும் பணிவான மாலை நமஸ்காரம். அன்புக்குரியவர்களே, மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த ஞான உலா இன்றைக்கு 239வது வாரமாக நடக்கிறது. வழக்கம் போல மிகச் சிறப்பாக நிறைய ஆழ்வை செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய திருமதி கீதா முத்துசுவாமி அம்மா, இறைவணக்கம் பாடிய திருமதி தேஷ், திருவாசகம் என்னும் தேன் திருவண்ட பகுதியிலே சித்தாந்த நவமணி சிவ திரு சுப்பராயன் ஐயா அவர்களுடைய அருமையான நிகழ்வு. தொடர்ந்து எல்லோருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொண்ட கிருஷ்ண கானத்தை பாடிய செல்வன் கனகதாஸ், அதே போல பஜகோவிந்தம் பாடலை அருமையாக தன்னுடைய இசைகளை குழைத்து அழித்த திருமதி புவனேஸ்வரி அம்மா, மங்களம் பாட இருக்கக்கூடிய திருமதி சுதாகுமார், நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்கள், குறிப்பாக சுந்தரகிருஷ்ணன், தயாளன் ஐயா,
உள்ள மக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவர்கள் உங்களுடைய முகங்களை காட்டி உற்சாகம் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு அற்புதமான பாடல் நமக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய இத்தனை பாடலை நாம எப்படி பார்த்துட்டோம்னு சொன்னா, வாழ்க்கையினுடைய நிலையாமை அதெல்லாம் வரிசையா சொல்லிக்கிட்டே வந்தார். நிலையாமையை வெல்வதற்கான வழிகளை ஒரு 3 வழியை நமக்கு சொல்றார். நிலையாமையை வெல்வதற்கான வழி ஒரு 3 வழி நமக்கு சொல்றார். பகவத்கீதையை கொஞ்சம் நேரம் படியுங்கள். விஷ்ணுவின் நாமத்தை ஒரு சில வேண்டி சொல்லுங்கள். கங்கையின் ஜலத்தை ஒரு துளி எனும் பருகுங்கள். இப்படி செய்தால் உங்களுக்கு யமனோடு சர்ச்சை இருந்தார். இதுதான் நமக்கு இன்றைக்கு அவர் வழிகாட்டக்கூடிய நெறிமுறையாக நமக்கு தரக்கூடிய பாடல். பகவத்கீதா கிஞ்சித் அகீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா சக்ருதிவியேன முராரி சமச்சா கிருதயே தஸ்ய யமேன ந சர்ச்சா. யமனுடன் சர்ச்சை இருக்காது, வாதம் இருக்காது. ஏனென்றால் யமனோடு வாதம் புரியக்கூடியவர்களை நாம் பல பேரை பார்க்கிறோம். வாதம் புரியுதுன்னா அவங்க நேரடியா டிபேட்ல இறங்குறது இல்லை. அபிராம பட்டர் ரொம்ப அழகாக சொல்லுவார், இந்த உடம்பிலே இருந்து உயிர் போய் 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 வருமா. சுற்றத்தார்கள் எல்லாம் பாசத்தினாலே இங்கே இருந்து அழுகுரல் கொடுத்து இவர்களை இங்கே தக்க வைத்துக் கொள்ள, யமதர்மன் தன்னுடைய பாசக்கயிற்றை மேலே போட்டு இழுத்து இந்த உயிரை கவர்ந்து செல்ல, இப்படி என்ன ஆகும் என்றால் இங்கேயும் அங்கேயும் அப்படி மாறி மாதிரி அவர்கள் இந்த உயிரானது ஊஞ்சலாடும். இந்த உயிரானது அப்படி ஊஞ்சலாடக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையிலே நீ வர வேண்டும் என்று நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார் பிரான். புறம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வழக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் என்ற நாயகியே. மருகுதல் அப்படிங்கிறது எங்க செட்டிநாட்டு பழக்கத்துல உள்ள ஒரு பாஷை. மருகுதல்னா போகவும் மாட்டான், வரவும் மாட்டான். அதனால என்ன சொல்லுவாங்க, என்னடா பெரிய மறிக்கினே நிக்கிற அப்படிம்பாங்க அந்த பாஷையில. என்னடா மறிக்கினே நிக்கிறேன்னா போவான் வருவான் டக்குன்னு போக மாட்டான். அது ஏதோ ஒரு சிந்தனையில கிளம்பாமல் அப்படியே சுற்றி கொண்டு திரிவது. அந்த மாதிரி இந்த உயிர் அப்படி கஷ்டப்படுகிற பொழுது அதுதான் யமே ந சற்றா. யமனுடன் வாக்குவாதம் அப்படிங்கிற போது யமதர்மர்களுடைய வாக்குவாதத்தோடு போவான் வருவான். அப்ப அது படுகிற கஷ்டம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான கஷ்டமாக இருக்கும். அதனால்தான் இன்னொரு இடத்துல சொல்றார், பாலினும் சொல்லினியாய் பனிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ்ந்து வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சாலன்றோ அடியனுடைய நாய்த்தலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அந்த நேரத்துல நீ பயப்படாத. எப்படி அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய்னு சொல்றாரோ அந்த மாதிரி வேலை வெங்காலன் நின்மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போனும் பணிமொழியேங்கள். வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளிநில் கண்டாய். அந்த சமயத்துல என்ன பண்ணணும், நீ வரணும். பாம்பேக்கு வரீங்களா, உடனே வர்றேன். சிங்கப்பூர் வரீங்களா, வரேன். ஸ்காட்லாந்து வரீங்களா, வரேன். அமெரிக்கா வரீங்களா, வர்றேன் அப்படின்னு யார் வேணாலும் கூப்பிட்டா நானே டிக்கெட் போடுறேன், நானே உங்களுக்கு வழி செலவு பார்த்துக்கிறேன், நானே எல்லாம் பண்றேன்னா எல்லாரும் ஓகே ரெடி பேக்கோட கிளம்பிடுவாங்க. யாராவது ஒருத்தர் அங்கே போறதுக்கு வர்றேன், தனியா போக முடியாது, துணைக்கு வர்றீங்களா அப்படின்னு கேட்டா யாராவது வருவாங்களான்னா அந்த ஏரியாவிலே யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால்தான் அருணகிரிநாதர் சொன்னாரு, பயந்த தனி வழின்னாரு. இந்த வழியே தனி வழி, எப்படி தனியாக வந்தோமோ அந்த மாதிரி தனியா போற வழி. அந்த வழி எப்படி இருக்குமா, பயந்த தனி வழி. இந்த வழி பயந்த தனி வழி. அதுக்கு என்னதான் நமக்கு துணைனா அப்பதான் வடிவேலும் செங்கோடன் மையூரம். பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரம். பயந்த தனி வழி. அந்த பயந்த தனி வழியில பயணம் பண்ணுகிற பொழுது ஏற்படுகிற சர்ச்சை உங்களுக்கு இருக்காது.
அண்ணனார் இன்னொரு இடத்துல சொல்றாரு, காலன் என்னை அணுகாமல் உனது இரு காலில் வழிபட அருள்வாயே. காலன் என்னை அணுகாமல் உனது இரு காலில் வழிபட அருள்வாயே. அப்ப காலன் என்னை அணுகாமல், அந்த இடத்துல வராம இருக்காமல், இப்ப காலன் அணுகாமல் இருக்கிறது. அவரை இன்னொரு இடத்துல அனுபூதியில ரொம்ப உறுதிபட சொல்லிடுறாரு, பூகா என என் கிளை கூடி அழப்போகாதை விப்போர் பேசியவான். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த பாயிண்ட்க்கு வரவே இல்லை. அவர் மெய்ப்பொருள் பேசியாச்சு. அதனால இந்த வாழ்க்கையின் நிறைவுல உறவினர்கள் எனக்காக அழமாட்டார்கள். பூகா என என் கிளை கூடி அழப்போகாதை மெய்ப்பொருள் பேசியவான் ஆகாசல வேலவ நாலுக வித்யாகா சுரலோக சிவகாமணியே. யமேன் சர்ச்சா இருக்கிறது. யமனுடன் வாக்குவாதம் இல்லை. யமனுடன் வாக்குவாதம் வேண்டாம் என்று நினைப்பவர்கள், அது வேண்டாம் நினைக்கிறவர்கள், இது வேண்டாம், டாக்ஸ் ரேட் வேண்டாம் அப்படிங்கிறவங்க எப்படி ஆடிட்டரை வச்சு பக்காவா பார்த்துக்கிறாங்களோ, இல்லைன்னா இந்த ப்ராப்ளம் வேண்டாம் நினைக்கிறவங்க யாரு என்னென்ன வேலைகள் எல்லாம் நம்ம சரியா பார்த்துக்கிறோமோ, பயணம் பண்ணுற பொழுது யாரும் டிக்கெட் வந்து கேட்டாருன்னா அதை ரெடியா நம்ம வச்சுக்கிறோமோ, அந்த மாதிரி எதுக்கெல்லாம் நாம ரெடியா வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ரெடியா நமக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை நமக்கு தராது. நீங்க இப்ப ரெடியா எல்லாம் இதை வச்சுக்கிட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அங்க போய் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, இது டிக்கெட் சரியில்லை, சரியா போடல, அதை பண்ணல, இதை பண்ணல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி ப்ராப்ளம் அங்க இருக்காது. அப்பன்னா ப்ராப்ளம் அங்க இல்லாம அப்படியே போறதுக்கு என்ன வாய்ப்பு, என்ன வழி, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு 3 விஷயம் மட்டும் பண்ணுங்க. பகவத்கீதை கொஞ்சம் படிங்கள். பகவத்கீதை படிச்சதாலே என்ன ஆயிடும்னா அவங்க அப்படியே பூரணமாக ஆயிடும். அவங்களுக்கு நல்லது கெட்டது, சரி தப்பு, பெரிது சின்னது, போனது வந்தது எல்லாம் சரியாகி ஆபூர்ணமாயும் அச்சல பிரதிஷ்டம் அப்படின்னு 2வது அத்தியாயத்தினுடைய நிறைவு ஸ்லோகங்கள்ல வரும். அது ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம். இப்படி சமுத்திரத்திலே எவ்வளவு ஆறுகள் வந்து சேர்ந்தாலும் சமுத்திரம் அப்படி அசையாமல் இருக்கிறதோ அப்படி ஒரு பரிபூரணம் எய்தியவன் என்ன நடந்தாலும் அப்படி என்ன பண்றான், அப்படியே சௌக்கியமா இருப்பான். அவனுக்கு எந்த சிக்கலும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலை வள்ளுவர் சொல்லுவான், இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் ஊதல் இளன். யார் இன்பம் இருக்கிற போது சந்தோஷப்பட்டு துள்ளி குதிக்காமல் இருக்கிறார்களோ அவர் துன்பம் தோல் போக மாட்டார்கள். அந்த நிலை, அந்த உயர்ந்த நிலையை பகவத்கீதையை நாம படிக்க ஆரம்பிச்சாலே அப்படியே கொஞ்சம் பகவான் என்ன பண்ணிடுவாரு, அந்த 18 அத்தியாயத்துக்கு கூட நமக்கு எல்லாத்தையுமே ஒரு அற்புதத்தை காமிச்சு விட்டுருவாரு. இதுதான் வாழ்க்கை, இதுதான். நீ வந்து எதை பத்தியுமே கவலைப்படாது. எந்த மொழி பேசட்டும், எந்த நாட்டுல இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் இந்த 3 குணங்கள் தான். ஒன்று தாமச குணம், சத்துவகுணம். இது 3 தான். கோபம், அகங்காரம், தாம்பிகம், அது ஒரு பெரிய குணம். எதுக்கு எடுத்தாலும் சோம்பேறித்தனம், எதுக்கு எடுத்தாலும் அசால்னா எதையுமே தள்ளி போடுற நிலை, அது அசால்னா சர்வத்துக்கு தாமச குணம். இதுக்கு 2ம் இடைப்பட்ட சத்துவ குணம். இந்த சத்துவ குணம் இருக்கிறது. இந்த சத்துவ குணத்துல எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய உயர்ந்த நிலை. நம்மன் பாடலை 10,000 பாடலுக்கு மேல எழுதி தொடங்குகிற போல் சொல்றான், யோகிகள் ஞானிகள் சித்த புருஷர்களுடைய நிலை எனக்கு சொல்ல தெரியாது, ஏனென்றால் அது என்னுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் ஒன்று தெரியும், இந்த 3 குணங்களிலே சத்துவ குணம் உடையவர்கள் மேலானவர்கள். அவர்களுடைய வழியிலே நின்று நான் இந்த காவியத்தை படிக்கிறேன். குணத்தால் தெரிவு அரு நல் நிலை எற்கு உணர்த்தால் அறிவு. என்னால சொல்ல முடியாது. சிற்குணத்தவர் தெரிவு அரு நல்நிலை எற்கு உணர்த்தல் அரிது எண்ணிய 3னுள் முக்குணத்தவரே முதல்வர். அவரின் நற்குணக்கடல் ஆடுதல் நன்று அரோ. அந்த மாதிரி சத்துவகுணம் உடையவர்களுடைய நல்ல குணக்கடலிலே நாம் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசித்து பார்க்கிறோம். பகவத்கீதை நமக்கு என்ன சொல்லுகிறது? உடலாலே செயல்படுதல் கர்மயோகம், உள்ளத்தால் செயல்படுதல் ஞான யோகம், திடமான ஆன்மாக்கள் துறவு காண்பார், திடமில்லார் எப்போதும் செய்கை காண்பார், பலமென்றும் இடமென்றும் 2 பக்கம் இருப்பதுவோ செயல் ஒன்று துறவு ஒன்று, கடமை என எதை செய்த போதும் வாழ்வில் கடவுள் நிலை கிட்டும் என கண் சொன்னார்.
நான். இதுவும் கண்ணாசனம் பகவத்கீதையினுடைய மொழிபெயர். இருப்பது ஓர் செயல் ஒன்று, துறவு ஒன்று. யாரால துறக்க முடியும்? எனக்கு விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சா எனக்கு வைராக்கியம் இருந்தால் விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கிற அன்னைக்குதான் பசிக்கும். விரதம் இருக்கிற மற்ற நாள் நம்மளுக்கு 9 மணி 10 மணி ஆனாலும் நம்மளுக்கு சாப்பாடு இருக்கும். அது பாட்டு டிஃபன் பண்ணி வச்சிருப்போம். அதை யாரும் நம்ம தேடவே மாட்டோம். 10:30 கூட ஆயிரம் சமயத்துல. டிஃபன் 10 மணி போடும். அன்னைக்கு விரதம், இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு சதுர்த்தி, இன்னைக்கு சஷ்டி. நான் காலைல 7:45 அப்படி லேசா ஏதோ வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு என்ன வேணும்? திடம் வேணும். திடமான ஆன்மாக்கள் துறவு காண்பார். இந்த துறவு என்பது திடத்தினாலே வரக்கூடியது. எதுவும் வேண்டாம் என்று தூக்கி எறிவது. திடமில்லார் எப்போதும் செய்கை காண். ஆகையினாலே அது பக்தி யோகமோ கர்மயோகமோ ஞான யோகமோ எதுவாக இருந்தால் அது எல்லாத்தையும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பிரிச்சு 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 இதை சொல்லி அதை சொல்லி இப்படி சொல்லி அப்படி சொல்லி அந்த 18 அத்தியாயத்துல அவன் எனக்கு இந்த செயல் வேண்டாம், நான் போரை விட்டு விட்டு ஓடி போய் விடுகிறேன் என்று சொல்லுகிறான் அர்ஜுனன். நீ போரை விட்டு ஓடுவதற்காக பிறந்தவன் அல்ல, உனக்கு துறவு வேண்டாம், நீ செயல் செய்வதற்காக வந்திருக்கிறவன். ஆகையினாலே செயலை செய், பயப்படாதே, துணிந்து நீ, தைரியமாக இரு, உன்னுடைய பேடித்தனத்தை ஒழி, கோழைத்தனத்தை விட்டுவிடு, வில்லை எடு என்று மிக உறுதியாக சொல்லக்கூடிய தன்மையை தொடங்கி இந்த உலகத்திலே எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நீங்கள் செயல் செய்ய வேண்டும் என்பதை பகவான் மிக தெளிவாக சொல்றார். அவரே சொல்றாரு, 3 உலகங்களிலும் எனக்கு செய்ய வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது. பகவானுக்கு ஒரு வேலையும் கிடையாது. 3 உலகங்களிலும் எனக்கு செய்ய வேண்டிய தொழில் எதுவும் இல்லை, ஆனாலும் நானும் செயல் செய்கிறேன். அதனால்தான் அவர் தேர் ஓட்டுறார், அவர் தான் நடந்து போறார், அவர் மாடு மேய்க்கிறார், அவர் கன்று மேய்க்கிறார். ஏன் இதை பண்றாரு? அவருக்கு ஒரு வேலையும் அவர் இப்படி சொன்னபடி சாப்பாடு வந்துடும் இப்படின்னா அப்படி இல்லை, என்ன வேணாலும் வரும், அவரால் எதை வேணாலும் பண்ண முடியும். ஆனாலும் கூட அவர் என்ன சொல்றாரு? ஆனாலும் நான் செயல் செய்கிறேன். அர்ஜுனன் சாயந்தரம் ரதத்தை விட்டு இறக்கி விட்டுட்டு அவன் போய் தன்னுடைய படை வீட்டுக்கு போயிட்டான், இறங்கி இருக்கிற வீட்டுக்கு போயிட்டான். ஒரு நாள் சீக்கிரமே குடிச்சு வச்சு ரெடி ஆயிட்டான். பகவான பாப்பமே சாயந்தரம் கிளம்பி வர்றான். பகவான் என்ன பண்றாரு? அங்கே தன்னுடைய உதவிகள் எல்லாம் எடுத்து கொண்டு தலையில தலைப்பாக கட்டி கொண்டு இடுப்புல ஒரே ஒரு வஸ்திரத்தை கட்டி கொண்டு குதிரைகளை குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார். குதிரை கூட தண்ணி வச்சு பீச்சு தண்ணி அடிச்சு குதிரையை கூட குளிச்சு கொடுத்திருக்கிறார். போய் பகவானை நீங்களே செய்கிறீர்கள், இங்க வேலைக்காரர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள், நீங்கள் குதிரை அந்த ரதத்தை ஓட்டத்தோட நிறுத்திக்கப்படாத, நீ ஏன் இந்த குதிரையை குளிப்பாட்டணும்? பொறுமையா பகவான் கேட்டுக்கொண்டே இருந்தார். குதிரை குளிப்பாட்டுறாரு, குதிரைக்கு கொள்ளு வைக்கிறாரு, குதிரைக்கு தனி விடுறாரு, குதிரையை துணிஞ்சு விடுறாரு. அப்புறம் அது இருக்கிற இடத்த அந்த கட்டி இருக்கிற இடங்களை சுத்தம் பண்றாரு. எல்லாம் பண்ணி அவன் அப்படியே வியந்து பண்ணி கொண்டே இருக்கிறான். பகவான் சொன்னாரு, இந்த குதிரைகளோடு நான் பேசி, குதிரைகளோடு பழகி, குதிரைகளோடு நான் இணங்கி இருந்தால் தான் நான் நாளை ரதம் போட்டுகிற போது அந்த குதிரை என்னுடைய பாஷை புரியும், என்னுடைய யோசித்து பார்த்தோம். பகவான் செயல் செய்ய வேண்டும் என்று இறங்கி விட்டான். ஆகையினாலே அவன் செயல் செய்கிறான். சொல்லுகிறான், எனக்கு 3 உலகங்களில் செய்ய வேண்டிய வேலை எதுவும் இல்லை, ஆனாலும் நான் செயல் செய்கிறேன். பகவத்கீதையை படிங்கள் என்று சொல்வதற்கான நோக்கம், பகவத்கீதை என்பது வாழ்வியல் முறை. பகவத்கீதை என்பது உபதேசம் அல்ல. எப்படி வாழ வேண்டும் அல்லது எப்படி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையில நாம் சிக்கல் இல்லாமல் இருக்கலாம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் ஒரே பசுக்குள்ளே போய் விழுகிறோம், இல்லை என்றால் எதுவும் வேண்டாம் என்று ஒதுங்கி போயிருக்கிறோம். அவர் என்று சொல்கிறார், நீங்கள் இந்த இடத்துல எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு அத்தியாயமாக ஸ்டெப் பை ஸ்டெப் 18 அத்தியாயத்தை நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருந்தால் 18 அத்தியாயம் என்ன பாடம் சொல்லுகிறது, எப்படி வழி நடத்துகிறது, எப்படி எடுத்து சொல்லுகிறது. இந்த உலகத்திற்கான மிகப்பெரிய பொக்கிஷம் பகவத்கீதை. அது ஏதோ ஒரு சமய நூலாம் கொண்டு போய் அடைத்து விடுதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சமய நூல் அல்ல, வாழ்வியல் நூல். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போராட்டத்திலே தான் இருக்குது. எந்த மனிதனா இருந்தாலும் சரி, நீங்க யார்கிட்ட போய் நின்று கேட்டு பாருங்க, எல்லாருக்கும் ஆபீஸ்ல அவ்வளவு டென்ஷன், அவ்வளவு ப்ராப்ளம், அவ்வளவு சிக்கல் எல்லாமே இருக்கு. அது இன்னைக்கு ஐடி பில் கேட்டீங்கன்னா அப்படி அவ்வளவு டென்ஷன். அதுதான் போர்க்களம், அதுதான் வாழ்க்கை என்பது என்னது, அதுதான் போர்க்களம். ஒவ்வொரு நாளும் நான் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள்.
ஒரு கவிஞர் பாடல சொன்னான், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமோ. போர்க்களங்கள் தான் மாறும். போர்க்களம் மாறலாம், போர்கள் மாறுமா. அந்த இடத்திலே நாம் எப்படி பணிபுரிய வேண்டும், அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரிடத்துல எப்படி நடக்க வேண்டும், யாரை எப்படி பார்க்க வேண்டும், யாரை எப்படி, குடும்பமே எடுக்கிறோமே, அப்பா ஒருத்தர், அம்மா ஒருத்தர், அண்ணன் ஒருத்தர், தம்பி ஒருத்தர், அக்கா ஒருத்தர், வீட்டுக்காரர் ஒருத்தர், பிள்ளைகள் ஒன்று. நம்ம பிள்ளைகளே ஒரே மாதிரி இருக்கிறார்களா? இல்லை. நாம் நினைத்தபடி கணவன் கேட்கிறானா? இல்லை. நாம் நினைத்தபடி மனைவி கேட்கிறாளா? இல்லை. அப்பா நினைத்தபடி கேட்கிறாளா? இல்லை. அம்மா. அப்ப நம்ம குடும்பத்துக்குள்ளே நாம் எப்படி சர்வை பண்றோம்? பக்கத்து வீடுகள்ல எப்படி சர்வை பண்றது? அண்ணன் தம்பி மூத்த குடும்பங்களில் எப்படி இருப்பது? அலுவலகத்துல எப்படி இருப்பது? சமுதாயத்துக்குள்ள எல்லாத்துக்கும் தீர்வு. பாராயணத்துக்குரிய விஷயம் மட்டுமல்ல, அதுக்குள்ள அத்தனை விஷயத்தையும் பகவான் சொல்லி வச்சு கடைசியில் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் விட்டுடு, என்னிடத்துல முழுமையாக சொல்லணும். அதற்கும் தெரிந்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லாம் பகவான் தான். ஏன் இதையெல்லாம் சொன்னார்? நான் இதையெல்லாம் செய்கிறேன் என்று லேசா ஒரு தலைக்கணம் வந்துவிட்டா கூட அது அதோட போயிடுது. அர்ஜுனன் அப்படியே வேகமா அவனுடைய ஆற்றலை நினைத்து கொண்டு கானகத்துக்குள்ளே நடந்து வருகிறான். அங்க ஆஞ்சநேய மூர்த்தி உட்கார்ந்து இருக்காரு. ஆஞ்சநேய மூர்த்தின்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு ஒரு சாதாரண குரங்கு நிலையில இருந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் பார்த்த உடனே அந்த வானரத்தை பார்க்கிறான். பார்த்தோன்னா அவனுக்கு ஏதோ கொஞ்சம் புரிதல் இருக்கிறதுனால வணங்குகிறான். ஆஞ்சநேயர் காட்சி கொடுக்கிறார். அர்ஜுனன் சொல்றான், ஆஞ்சநேய மூர்த்தி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் நீண்ட நாளாக இருக்கிறது. என்ன, இவ்வளவு வில்லாற்றல் குறித்த பிடைத்திருக்கக்கூடிய அந்த ராமச்சந்திரமூர்த்தி ஏன் உங்களை கொண்டு கற்களாலே பாலங்களை கட்டினார்? அவர் அம்பினாலே பாலத்தை கட்டி போய்க்கலாமே. அவருக்கு போதன்றதுனால அது ஒரு விஷயம் இல்லையே, அது ஏன் பண்ணார் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆஞ்சநேயன் சொன்னாரு, என்னை போன்ற ராமநாமம் சொல்பவர்கள் எல்லாம் அம்புனாலே பாலம் கட்டினா ஏறி நடந்தா உடஞ்சு போயிடுவோம்னால பகவான் செய்யல போல இருக்கு, நான் அப்படி நினைக்கிறேன். இதோ பாருங்கள், நான் உங்களையே தாங்கக்கூடிய அளவுக்கு அம்பினாலே பாலம் கட்டுகிறேன் என்று சரசர என்று அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆற்றிலே தான் ஆஞ்சநேயர் அப்படியே ராமநாமத்தை ஜெயித்தபடி அப்படி ஏறி அதுல குதிச்சார். பாலம் உடஞ்சிச்சு. பாலம் உடஞ்சோன்னு அர்ஜுனன் ரொம்ப வெக்கப்பட்டு போய் பகவான் கண்ணனை அப்படியே பிரார்த்தனை, பகவானே, என் வாழ்க்கையில நான் என்னுடைய வில்லாற்றில் ஒரு தோல்வியை நான் கண்டுவிட்டேன் என்று. கிருஷ்ணர் உடனே காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த உடனே ஆஞ்சநேயரும் வணங்குறார், அர்ஜுனனும் வணங்குறார். இந்த மாதிரி நான் தோற்று போயிட்டேன், தோற்று போனால் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு சபதம் பண்ணி இருந்தேன். அதனால நான் மாய்த்துக் கொள்கிறேன். இரு இப்ப நீங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கொண்ட அந்த சபதத்துக்கு சாட்சி யாரும் இல்லை. இப்ப நான் சாட்சி வந்திருக்கேன். இப்ப நீ கட்டு பாலத்தை. இப்ப ஆஞ்சநேயர் ஏறி நடந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முந்தைய அர்ஜுனன் இடத்துல இருந்த தலைக்கணம் இப்ப அர்ஜுனன் இடத்துல இல்லை. ஆகினால அர்ஜுனன் என்ன பண்ணான், பகவானை உங்களுடைய அருளாலே இப்ப பாலம் உடையாம இருக்கணும் அப்படின்னு அந்த பகவானுடைய சிந்தனையில பாலத்தை கட்டுறான். இப்ப ஆஞ்சநேயருக்கு ஒரு தடவை ஏறி அப்படியே மிதிச்சு உடைச்சிட்டோமா, அதனால அவர் அந்த மூடுலயே இருக்காரு. அந்த மூடுல இருக்கிறதுனால இப்ப அவரால் என்ன பண்ண முடியல, ராமநாமத்தை சொல்றதுக்கான அந்த தாட் வரல. எப்போதுமே தலைக்கணம் வந்துட்டால் புத்தி வேலை பார்க்காது. ஆகையினால அவர் என்ன பண்ணாரு, அவர் அப்படியே ஏறி குதிக்க தயாரா நிக்கிறார். அவர் ஏற்கனவே இருந்த அந்த ராமநாம ஜபத்திலே இருந்த அந்த ஈடுபாடோ அக்கறையோ அந்த இடத்துல வரல. இவன் பாலத்தை கட்டினான். இப்ப ஆஞ்சநேயர் ஏறி குதிக்கிறாரு, பாலம் உடையிறார். உடையலைன்னு ஆஞ்சநேயருக்கு ரொம்ப வருத்தம். பகவானே வணங்குறாரு, பகவானே என்ன தவறு என்று. அப்ப பகவான் சொன்னாராம், முந்தி அர்ஜுனன் தலைக்கணத்தோடு இருந்தான், பாலம் உடைந்தது, நீ ராமநாம ஜபத்திலே இருந்தாய். இப்ப அர்ஜுனன் என்னை ஜபித்து கொண்டு பாலத்தை கட்டினான், நீ ராமநாமத்தை ஜபிக்காமல் உன்னுடைய ஆற்றலின் அதை வைத்துக் கொண்டு ஏறி குதிக்க பார்த்தாய். ரெண்டு இடத்துல மிஸ் ஆனது என்னன்னா நாமம். ரெண்டு இடத்துல மிஸ் ஆனது என்ன, அடைக்கலம். இப்ப எப்பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரர்களா இருந்தாலும் இறைவனை அடைக்கலம் அடையாவிட்டால் அந்த இடத்துல வெற்றி வராது. ஆகையினால அடைக்கலம் தான் முக்கியம். 18 அத்தியாயத்தை சொன்ன பிறகு பகவான் சொன்னது, என்னை அடைக்கலமாக, என்னிடத்திலே சரணாகதி அடை, எல்லாவற்றையும் விட்டு விட்டு. அதுதான் பகவத்கீதையினது உச்சம். எல்லாவற்றையும் அவனுக்கு பக்தி யோகம் தெரியும், ஞான யோகம் தெரியும், கர்மயோகம் தெரியும், எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்தாலும் கூட நம்மால் ஒன்றும் இல்லை, என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை, நீ தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன் அப்படிங்கிறார் பட்டசாமி. என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். எல்லாம் உன்னாலே நடக்கிறது. அப்ப என்னால என்ன நடக்கும்? என்னால ஒன்றும் நடக்காது.
அந்த தன்மை வந்து விட்டால் தான் பகவத்கீதையை படித்ததற்கான முழுமையான பலன் நமக்கு வரும். அப்படிப்பட்ட பொக்கிஷம் பகவத்கீதை. அதுல ஒரு ஸ்லோகம், ஒன்றை படியுங்கள், ஒன்றை ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக கிஞ்சித கீதா, கிஞ்சித கீதா, கொஞ்சம் திருவுண்டு படி, கொஞ்சம் ஒரு டேஸ்ட், ஒரு டேஸ்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல ருசி வந்துடும். அதனால கிஞ்சித் கொஞ்சமா அது படி. கங்கா ஜலம் எவ்வளவு பெரிய புனிதம் வாய்ந்தது. அப்படி கங்கா ஜலம், இந்த கங்கா ஜலத்தை பருகுவதனாலே, கங்கா ஜலத்திலே ஸ்நானம் பண்ணுவதனாலே நமக்கு எவ்வளவு பெரிய பாவம் பண்ணி இருந்தாலும் இந்த பாவம், அதற்கான நம்பிக்கை ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நம்பிக்கை இருந்து விட்டால் கங்கா ஜலம் புனிதமானது என்கின்ற அந்த அந்த சிந்தனை நமக்குள்ள மிக ஆழமாக சென்று. மகான் ரைதாஸ் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் கங்கை கரை ஓரமாக இருந்து செருப்பு தைப்பவர். அவருக்கு கங்கா மாதாவின் மேல மிகப்பெரிய பக்தி. அவர் போய் அங்க குளிச்சதில்லை, ஆனால் கங்கா மாதாவை அவ்வளவு பிரியமா, அவ்வளவு கொண்டாடக்கூடியவர். ஒருத்தர் ராமேஸ்வரத்துல இருந்து பாத யாத்திரை போறார். அப்படி பாத யாத்திரை போகிறவர் அந்த கங்கைக்கு போகிற அந்த வழியிலே இவர் செருப்பு தைத்துக் கொண்டிருக்கிறார். செருப்பு தைத்துக் கொண்டிருக்கிற இவரை பார்த்த உடனே அங்க நடந்து போகிறவர்கள் தானே, அந்த செருப்புல கொஞ்சம் கிழிசல் இருக்கிறது, இதை தைத்துக் கொடு என்று ரொம்ப அலட்சியமாக அவருடைய செருப்பை தூக்கி போடுகிறார். அவர் அந்த செருப்பை வாங்கி தைத்து கொடுக்கிறார். அப்படி தைக்கும் பொழுதே சொல்றாரு, இந்த பக்கத்துல தானே இருக்க கங்கையில நீ குளிச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த சாமி காலையில வந்தா ராத்திரி வரைக்கும் எனக்கு செருப்பு தைக்கிறது குழம் சரியா போகுது. நான் இங்க இருந்து கங்காமாதான்னு வேண்டிக்கிறேன், எனக்கு அதை தவிர எதுவும் இல்லை. சரி சரி, நீங்க பக்கத்துல இருந்து கூட இப்படி குளிக்காம இருக்கே சாமி, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யுங்க. என்ன? இந்த கங்கா மாதா இருக்கிறாளே, அவளுக்கு என்னுடைய அந்த ஒரு ஓட்ட காலனா, என்னுடைய காலனாவை கொண்டு போய் காணிக்கையா கொடுங்க, அவள் வாங்கிக் கொள்வாள். அலட்சியமா அவள் வாங்கிட்டார். போயிட்டார். போய் அங்க போய் கங்கையில குளிக்க போறாரு. இடுப்பை பார்த்தா இதுல அந்த காலனா இருக்கு. அதை எடுத்து இந்த செருப்பு தைக்கிறவர் இந்த காலனா போட சொன்னார் அப்படின்னு மனசுல அப்படி நினைக்கிற பொழுது அங்கிருந்து ஒரு அபூர்வமான கரங்கள் அப்படி மேல வருது. கங்கையில இந்த ஆற்றுக்குள்ள இருந்து அப்படி ஒரு கரம் வருது. அந்த பணத்தை வாங்கி அப்படியே தன் கைக்குள்ளே வைத்துக் கொண்டு மறுபடியும் உள்ளே போய் வெளியில வந்து ஒரு அற்புதமான ஒரு வளையல், ஒரு ஒரு ரொம்ப வைரம் வைடூரியம் என்று வேலைப்பாடுகள் மிகுந்த ஒரு நவரத்தன வளையலை கொண்டு வந்து கொடுத்து இதை ரைதாஸ்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லுறாங்க. அசரீரியான பாகம். இதை வாங்கிக்கிட்டாரு, குளிச்சுட்டாரு. இந்த பொருள் வந்த உடனே மனம் மாறிடுது இல்ல. இப்ப காசு அவர் கொடுத்து விட்டாரு, இப்ப இந்த வளையல் கொடுத்தது அவனுக்கு தெரியாது இல்லையா. அதனால வளையல எடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சு. கங்கையில குளிச்ச பிறகும் கூட ஞானமும் வரல, ஒன்றும் வரல. அப்ப அதை எடுத்துக்கிட்டு அவர் வாட்டு போயிட்டாரு. கொண்டே வீட்டுல மனைவிட்ட காமிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இதை கொடுத்தாலே நம்ம வாழ்க்கையில எல்லா சிக்கலும் போயிடுமே அப்படின்றாரு. அதை எடுத்துக்கிட்டு ராஜாட்ட தான் கொடுத்தா இது வந்து பிரபலா பெருசாகும் அப்படின்னா ராஜாட்ட கொண்டு போய் ராஜா அப்படி வாங்கி பாக்குறாரு. பார்த்தோன்னா அபூர்வமான வளையலா இருக்கு, மகாராணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவருக்கு பணம் எல்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு இவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. இது மகாராணிகிட்ட கொண்டு ராஜா ரொம்ப எப்போதும் ஆண்களுக்கு கொஞ்சம் அறிவு கொஞ்சம் அப்படி குறைவுதான், பெண்கள் கொஞ்சம் நுண்ணறிவு இல்லையா. இந்த அம்மா என்ன பண்ண அந்த வளையலை வாங்கி இப்படி போட்டுட்டா, வலது கையில போட்டுக்கிட்டு இப்படி இடத்துக்கு இன்னொரு வளையல் எங்கன்னு, ஒரு வளையல் வச்சு என்ன பண்றது, ஜோடி வளையல் எங்க. அப்பதான் ராஜாவுக்கு வருது, எங்கடா ஜோடி வளையல், குடியாக கொண்டா அந்த ஆளை. அவர் அப்பதான் வீட்டுல போய் உட்காந்துருக்காரு. ராஜா கூப்பிடுறாரு, இந்த வளையலுக்கு ஜோடி இன்னொன்னு எங்க. ஆஹா சிக்கல போச்சு, இன்னொரு வளையலுக்கு எங்க போறது, இது கங்கையா அவன் கொடுத்தது இல்லையா அப்படின்னு ஒண்ணு இன்னொரு வளையலை கொண்டு எல்லாம் தலையை எடுத்துருவேன்ட்டார் ராஜா. ஏன்னா அவர் ராணியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், தலையை எடுத்துருவேன்ட்டாரு. இப்ப தலையை எடுத்துருவேன்னா ஆஹா இப்படின்னு சிக்கலா போச்சு அப்படின்னு சொல்லி வேகமா ஓடுறாரு. யார்கிட்ட? ரைதாஸ் ஓடுறாரு. ரைதாஸ் ஓடி அவரை காலில் விழுந்து கும்பிட்டு, தெய்வமே நீங்க ஒரு காசு கொடுத்தேன், உங்களை பத்தி பெருமை தெரியல, நீங்க கொடுத்ததுல வந்து அவங்க கங்கா மாதா ஒரு வளையல் கொடுத்தா அதை கொண்டு போய் நான் பேராசை காரணமா ராஜாட்ட கொடுத்து இன்னொரு வளையல் கேட்கிறார், கொடுக்கலைன்னா தலை போயிடும். அவர் கொஞ்சம் கூட என்ன பண்ணல, கொஞ்சம் கூட அப்படியா எப்படிடா நீ என்னுடைய வளையலுக்கு எடுத்துட்டு போவ அப்படி எத்தையுமே கேட்கல. அது அந்த கங்கை கரையினுடைய கரையில இருந்த மகான்களை தரிசித்த அந்த அந்த ஞானம், அவரே பெரிய ஞானி. அவர்
அதனால கவலைப்படாதீங்க, இன்னொரு ஓட்ட கால் நான் கொடுத்தேன், இதை கொண்டு போய் கொடுங்க, அம்மா இன்னொரு வளையல். மறுபடியும் காசு வாங்கி கொண்டு கங்கையில விழுந்து கும்பிட்டு, அம்மா இந்த தடவை காசு கொடுத்துருமா, நீ வளையல கொடுத்துருமா, வேற வழி. சரின்னு சொல்லி மறுபடியும் ரைதாஸ் இதை கொடுக்க சொன்னாங்க. அம்மா மறுபடியும் இன்னொரு வளையல். அந்த வளையல் வாங்கிட்டு வேகமா ஓடிக்கொண்டு ராஜாட்ட கொடுத்துட்டு இத்தனை வரலாறேன்னு சொன்னார். ராஜா இவரையும் கூட்டிட்டு வந்து அந்த ரைதாஸோட பாதத்துல கீழே விழுந்து இவருக்கு கொடுத்த அதே செல்வத்தை ரைதாஸ் பாதத்துல வைக்கிறார். ரைதாஸ் சொன்னாரு, எனக்கு செருப்பு வைக்கிற தொழில் போதும், எனக்கு இந்த செல்வம் வேண்டாம், நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் வேற ஏதாவது தர்மம் பண்ணுங்க. எதுக்காகனா கங்கை கரையின் அருகிலே இருந்தாலே இத்தனை பெரிய சிறப்பு என்று சொன்னால், கங்கையை அருந்தினால், கங்கையிலே ஸ்நானம் பண்ணினால் ஏதாவது நம்மளால சொல்ல முடியுமா? பகவான் ராமகிருஷ்ணன் சொல்றாரு இந்த கதையை, சொல்லிட்டு சொல்றாரு எப்படி அந்த கரையினுடைய ஞானம். அப்படி பகவான் யோகிராம் சரத்குமார் சின்ன வயசுல அவங்களுடைய கிராமத்துல அந்த நர்மதா நதி தீரத்துல இருப்பாங்களாம். நர்மதா பரிக்கிரமான்னு இருக்கு, அப்படி நர்மதையை சுற்றி வருவது ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நடக்கணும், அந்த பரிக்கிரமா பண்ணுவார்களாம். இவர் போய் அந்த ஞானிகளுக்கு எல்லாம், நாரதர் எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி இவர் ஞானிகளுக்கு எல்லாம் போய் பார்த்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறத அப்படியெல்லாம் பண்ணாராம் பகவான் யோகிராம் சரத்குமார் சின்ன வயசுல. அந்த ஞானிகளுடைய பார்வை, அவர்களுடைய ஸ்பரிசம், அவர்கள் உண்ட உணவின் மிச்சம், இதெல்லாம் அந்த ஞானத்தை கொடுக்கிறது. அப்ப கங்கை கரையின் அருகிலே, கங்கை கரைக்கு அவ்வளவு பெரிய விசேஷம் என்று சொன்னால், கங்கைக்கு எப்படி நான் தான் கங்கை நீரை ஒரு சிறு துளி என கிருஷ்ணவின் நாமத்தை சொல்லுங்கள், அந்த நாமத்தை சொல்லுங்கள், கொஞ்சமேனும் சொல்லுங்கள், ஒரு சில வேணும் சொல்லுங்கள். காலை எழுந்த உடனே என்ன சொல்லுகிறார்கள்? எந்திருக்கிற பொழுதே ஹரி 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 7 தடவை சொல்ல வேண்டும். எழுந்த உடனே பல் தேய்க்கணுமா, காப்பி கொடுக்கணுமா, ஒண்ணு வேணும். எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே ஹரி ஹரி ஹரி. நாம இப்ப எல்லாரும் ஹரி ஹரின்னு தான் எந்திரிக்கிறோம். 8 மணி 9 மணிக்கு ஹரி 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 ஹரியப்ப ஹரியப்ப அந்த ஹரியப்புல இருக்கோம் நாம. தொடங்குற பொழுதே அந்த நாமம் என்ன சொல்லும், அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். என்ன காப்பாற்றும் அந்த நாமமே. எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தோம் அந்த நாமம். அந்த நாமத்தினுடைய சக்தி அத்தகைய சக்தி உயர்ந்தது. இந்த நாமத்தினாலே எதை வேண்டுமானாலும் வேண்டும். ராமனே சொல்றாரு, என்னுடைய பேருள்ள வரைக்கும் உனக்கு இந்த இலங்கையை தருகிறேன் என்று விஷ்ணு சொல்றாரு. காருள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் எந்த பேருள்ளளவும் தந்தேன்கிறார் விபீஷ்ணு பட்டம் கொடுக்கிறது. என்னுடைய பேர் இருக்கிற வரைக்கும் நீ. இப்ப ராமநாமம் எவ்வளவு நாள் இருக்கோ அத்தனை நாள் இலங்கைக்கு ராஜா யாருன்னா விபீஷ்ணன். அந்த நாமத்தினுடைய சக்தி. திரௌபதி எது காப்பாற்றியது? அந்த நாமம் தான் காப்பாற்று. எல்லாவற்றையும் என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற மிகப்பெரிய இருமாப்பில இருந்தார்கள். அப்ப என்னை என்னாலும் காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்கின்ற கட்டம் வருகிற பொழுதுதான் 2 கைகளையும் மேலே தூக்கி கொண்டு எல்லா கௌரவமும் உன்னை சார்ந்தது என்று கரங்களை மேலே தூக்கி அப்படியே கோவிந்தா 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 என்று அழைக்கிறாள். கேசவா மாதவா நாராயணா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா பத்மநாபா ஸ்ரீதரா ரிஷிகேசா தாமோதரா நந்தநந்தனா என்று கதறுகிறாள். நம்பி நின் அடி தொழுதேன், என்னை நானழியாது இங்கு காத்தருள்வாய் என்று சொல்கிறான் பாரத். ஹரி 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 என்றாள் கண்ணா, அபயம் 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 உனக்கு அபயம் என்றாள். கரியனுக்கு அருள் புரிந்தே அந்த கயத்திடை முதலையின் உயிர் மடித்தாய். கரியனன் நிறமுடையாய் கண்ணா, காளிங்கன் தலைமிசை நடம்புரிந்தாய். பெரியதோர் பொருளாவாய் கண்ணா, பேசரும் பழமறை பொருளாவாய். சக்கரம் ஏந்து நின்றாய் கண்ணா, சாருங்கம் என்றொரு வில்லை கரத்துடையாய். அக்ஷர பொருளாவாய் கண்ணா, அக்கார அமுதும் பசுங்குழந்தாய். துக்கங்கள் அழித்திடுவாய் கண்ணா, தொந்தர் கண்ணீர்களை துடைத்திடுவாய். தக்கவர் தமைக்காப்பாய், அந்த சதுர்முக வேதனை படைத்து விட்டாய். வானத்துள் வானாவாய், மண் நீர் தீ காற்றினில் அவையாவாய். மோனத்துள் விழுந்திருப்பார் தவ முனிவர்தம் அகத்தினில் ஒளிர் தருவாய். கானத்து பொய்கையிலே தனி கமலமன் மலர்மிசை வீற்றிருப்பாள். தானத்து ஸ்ரீதேவி அவள் தாளினை கை கொண்டு காத்தருள்வாய். ஆதிக்கு ஆதியப்பா, அறிவினை கிடந்த விண்ணகப் பொருளே, ஜோதிக்கு ஜோதியப்பா என்ற சொல்லினை கேட்டு அருள் செய்திடுவாய். மாத்திக்கு வெளியினிலே நடு வானத்தில் பறந்திடும் கருடன் மிசை சோதிக்குள் ஊர்ந்திடுவாய். சுடற்பொருளே பேரடற்பொருளே, கம்பத்தில் உள்ளானா அடா காட்டுண்டன் கடவுளை தூணிடத்தே வம்புரை செய்யும் மூடா என்று மகன் மிசை உருமி அத்தூணுதைத்தான் செம்பவர் குடலுடையான். அந்த தீயவல் இரணியன் உடல் பிளந்தாய். நம்பி நின் அடி தொழுதேன், என்னை நானழியாது இங்கு காத்தருள்வாய். வாக்கினுக்கு ஈசனையும் உந்தன் வாக்கினில் அசைத்திடும் வலிமையினாய். ஆக்கினை கரத்துடையாய் அன்புடை எந்த என் அருட்கடலே,
நோக்கினில் கதிருடையாய் இங்கு நூற்றுவர் கொடுமையை அழித்தருள்வாய். தேக்குனல் வானமுதே சிற்றிடை ஆய்ச்சியில் வெண்ணெய் உண்டாய். வையகம் காத்திடுவாய் மணிவண்ணா எந்தன் மனச்சுடரே. ஐயனின் பதமலரே சரண். ஹரி 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 என்றாள். பாரதி சொல்லுகிறான் பாஞ்சாலி சபதத்துல, ஹரி 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 ஹரி. அவன் அப்படியே கண்ணாசன் தான் சொல்லுவார், பொன்மகள் பாஞ்சாலி பூந்துவில் தனை காக்க தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான். ஒரு தென்றல் மாதிரி அந்த புடவை அனுப்புறான். அவன் நாமம் எல்லாம் பண்ணும், எதை வேண்டுமானாலும் வேணும், எந்த அற்புதத்தை வேணாம், எந்த அதிசயத்தை வேணாம். 1000 வருஷம் போராடினான். 1000 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்லை. முதலைக்கும் யானைக்குமாக கஜேந்திரன் முதலைக்கு சண்டை 1000 வருஷம் நடக்கும். சொந்தக்காரன்லாம் இருந்தா முதல்ல, சொந்தக்கார யானை பூரா பிடிச்சு இழுக்குது, முடியல. அப்புறம் என்ன பண்ணும், அதுக்கு பசிக்கும், அதுக்கு சாப்பிடும், அதுக்கு வேலை இருக்கு. எவ்வளவு சொந்தக்காரனாலும் மெடிக்கல் லீவ் போட்டாலும், பையனே லீவ் போட்டு வந்தாலுமே 10 நாள் பார்ப்பான், சரியா ஒத்து வராது, அப்புறமா சொல்லி விடுங்கன்ட்டு போயிடுவான். அவ்வளவுதான். யாரு பெத்த பையனா இருந்தாலும் அப்படிதான். ஆகையினால இந்த சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் ஒரு காலத்துல விலகிடும். 1000 வருஷம் சண்டை போட்டான். அப்புறம்தான் அவனுக்கு புரிந்தது, இப்ப ஆதி மூலமே என்றான் அலர்கள். ஆதி மூலம், அப்படி ஆதி மூலமே என்று அலர்ன உடனே பகவான் வேகமா வந்தார். அந்த நாமம் அவனை காப்பாற்றுவார். யாத்வரா திரௌபதி திராணி யாத்வரா கஜரக்ஷணி மையார்த்தே கருணாமூர்த்தே சாத்வரா குகதாகரே என்று காலை எழுந்த உடனே திரௌபதி மான சம்ரக்ஷணத்தையும் கஜேந்திர மோட்சத்தையும் சிந்திக்க வேண்டும். எழுந்த உடனே அவன் 1000 வருஷம் கழிச்சு சரணாகதி அடைஞ்சான். திரௌபதி என்னால எல்லாம் முடியும் என்று தலைக்கணத்தில இருந்து கடைசியில சரணாகதி அடைந்தால், எங்களுக்கு அந்த புத்தி வேண்டாம் பகவானே, நாங்க விடிஞ்ச உடனே சொல்லிடுறோம், எங்களுக்கு அந்த சிந்தனை கிடையாது, உன் பாதமே சரண், அவ்வளவுதான். உன்னுடைய பாதத்திலே சரணாகதி. காலைல எழுந்த உடனே நம்ம செய்ய வேண்டியது உன் பாதமே சரணாகதி. நீ தான் என்னை முழுசா வழி நடத்தணும், நீ தான் கூட்டிட்டு போகணும், நீ தான் இந்த நாளினுடைய ஒவ்வொரு கணத்திலும் எங்களோட இருக்கணும் அப்படின்னு காலையிலே டோட்டல் சரண்டர். காலையிலே பாதத்துல சரணாகதி. சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி 2 மெய்தார் இந்த வையகத்தைங்கிறார்கள். அப்படி சரணாகதி நாமத்தை சொல்லணும். பகவத்கீதை கொஞ்சமா படிக்கணும், கொஞ்சமாவது கங்காஜலத்தையாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் நாமத்தை கொஞ்சமாவது சொல்லணும். சொன்னால் என்ன நடக்கும்? யமனோடு நமக்கு சர்ச்சை இருக்கிறார். நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பயணத்திலே நாம் எப்படி அந்த பயணத்துக்கு தகுந்தாற் போல செக் பண்ணணுமா, ரெடியா செக் பண்ணி போய் நிற்கிறோம். போர்டிங் பாஸ் வாங்கணுமா, ரெடியா போர்டிங் பாஸ் வாங்கி போய் உள்ள போனா போர்டிங் பாஸ் வேணும். அப்படி போர்டிங் பாஸ் நமக்கு வாங்கணும்னா போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு என்னென்னலாம் வழிமுறை என்பதை ஆதிசங்கரர் நமக்கு ரொம்ப ரெடியா. நீங்க 3 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போர்டிங் பாஸ் ரெடி. போர்டிங் பாஸ் ரெடினா நம்மளுக்கு நோக்கம் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இதை விட நமக்கு ஒரு ரகசியத்தை, இந்த ரகசியம் தான் பெரிய விஷயம். அங்க போய் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. பாடுக்கு அவருடைய பயணம், உங்களுடைய பயணம் ஸ்மூத்தா இருக்கணும்னா நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. ஒரு பயணம் ஸ்மூத்தா இருக்கணும்னா இந்த 3ஐயும் பண்ணிக்கிட்டா போதுங்க. பயந்த வடிவேலும் செங்கோட மயூரமுமே என்று எப்படி அருணகிரிநாதர் சொல்றாரோ அந்த மாதிரி ஆச்சங்கர நம்ம சொல்றாரு. ஹரியின் நாமத்தை கொஞ்சமாவது சொல்லுங்கள். அப்படி சொன்னால் நமக்கு எவனுடன் சர்ச்சை இருக்காது. அப்படி பூ போல உருவாருக்கம் இது பந்தனான் முக்தியோர் முக்ஷியமாமுதா பிரியம்நகம் யஜாமகே சுகந்தின் புஷ்டிவர்தன். உருவாருக்கம் எப்படி வெள்ளரிப்பழம் தன்னுடைய காம்பில் இருந்து நழுவுகின்றதோ. ஆபிரியர் சொல்றாரு, ஏன் மத்த பழத்தெல்லாம் சொல்லாம வெள்ளரி பழத்தை சொன்னா அப்படின்னு கேட்டா, வெள்ளரி பழம் தரையிலேயே படரக்கூடியது. அது காம்பில இருந்து எப்ப நழுவுன்னு யாருக்குமே தெரியாது. அது காம்பிலிருந்து தன்னாவிலே நழுவுடைய உருவாருக்கம் இவ பந்தனார் பக்தியோர் முக்கியம் ஆமிருதா. அந்த தன்மையை நமக்கு சொல்றாரு. யமே என்ன சர்ச்சா, யமனுடன் வாதம் இல்லை. யமனுடன் வாதம் இல்லாமல் இருப்பதற்கான 3 அற்புதமான மருந்து, அற்புதமான டெக்னிக், அற்புதமான வழிமுறைகள், அற்புதமான
வழிகாட்டுதல்கள். இதை நமக்கு ஆதிசங்கர் சொல்றார். ஆதிசங்கர் வழியிலே நின்று மிக அருமையாக, மிக அற்புதமாக கண்ணதாசன் நமக்கு இந்த பாடலை மிக தெளிவாக அள்ளி நமக்கு வழங்கி இருக்கிறார். அந்த அற்புதமான பாடலை நாம் சிந்திக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பக்தி ஞான தத்துவத்தின் ஈடில்லாத கீதை தன்னை பாடியே அமைதி பெறுங்கள். அதை பாடுறதுனால டென்ஷன் இருக்காது. எல்லாம் டென்ஷன்ங்கிறாங்கள, கடைசி வரைக்கும் டென்ஷன் இல்லாம ஹலோ அப்படின்னு போயிட்டு பக்தி ஞான தத்துவத்தில் ஈடில்லாத கீதை தன்னை பாடியே அமைதி பெறுங்கள். பாபமற்ற கங்கை நீரில் ஓரளவேனும் அருந்தி பாசநிலை தீர்ந்து விடுங்கள். பாசநிலை தீர்ந்து விட்டாலே அப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படியே நாமத்திலேயே மூழ்கி இருக்கலாம். சக்தி மிக்க வெங்கடேசன் தாள்களை பணிந்திருந்து தர்ம ஞான முக்தி பெறுங்கள். சாவும் இல்லை காலனோடு வாதம் இல்லை, எந்த நாளும் தர்மம் என தழைக்கும் நலன்கள். சாவும் இல்லை, மரணமில்லா பெருவாழ்வு. அப்பர் பெருமான் சொல்லுவாரே, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை அல்லோம் ஏமாப்போம் பிடியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான தலைவன் வெண் சங்க குழையோன் காதில் கோமார்க்கே நாம் சென்று மீளா ஆளாய் பொய்மலர் சேவடி இணை குறுகினோமே என்று சொல்ல. நமனை அஞ்சோங்கிறாரு. சாவும் இல்லை, காலனோடு வாதம் இல்லை, எந்த நாளும் தர்மமென தழைக்கும் நலன்கள். முக்தி காணும் எண்ணமின்றி மூக்கு நாக்கு வாய்களாலே மோகமீது என்ன பயனே. சாப்பிட தூங்க இதே இந்த மோகத்தில் இருக்கிறோம். முக்தி காணும் எண்ணமின்றி மூக்கு நாக்கு வாய்களாலே மோகமீது என்ன பயனே. மோகன குடை விரித்து அந்த வார்த்தையிலே நின்றணும். என்ன அப்படியே கண்ணீர் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கிருஷ்ணர் மனசு நினைச்சு. மோகன குடை விரித்து பூமிதனை அணைத்திருக்கும் மோகனனை பாடு என்று சொல்றாரு. அந்த மோகனனை பாடுவோம். ஆதிசங்கரர் நமக்கு காட்டிய வழியில கொஞ்சமாவது இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் தயார் பண்ணிக்கிறதுக்கு நாம் பகவத்கீதை ஹரியின் நாமம் துர்காதடத்தை நாடுவோம். அதற்கான பாக்கியத்தை நமக்கு எல்லாமல்ல சத்குருநாதர் வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஸ்ரீ குருபியோ நமஹ. திருச்சிற்றம்பலம். அற்புதம் ஐயா, அற்புதம். இதை விட அழகா யாரும் சொல்ல முடியாது. அவ்வளவு அருமையா ஒரு குழந்தைக்கு பால் புகட்டுற அம்மா மாதிரி எல்லாருக்கும் ஒரு உய்ய வழி எது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லி கொடுத்து. நமஸ்காரம். ரொம்ப பிரமாதம், ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது. நான் எப்பவுமே சொல்றது உண்டு, அந்த எல்லா கேட்ஜெட்ஸ்க்கும் மேனுவல் கொடுக்குற மாதிரி லைஃப் மேனுவல்னா ஒண்ணு ஆன்மீக வழியில பார்த்தானா பகவத்கீதை, இன்னொன்னு பார்த்தானா திருக்குறள். அதுல ரெண்டுலையும் இல்லாத வழிகாட்டு இதே கிடையாது, அதுல தெரியாத விஷயமே கிடையாது. அப்படி நமக்கு ஏதாவது சந்தேகம் மனசுல இருந்ததுன்னா இருக்கவோ இருக்காரு நம்ம பெரியவா என்சைக்ளோபீடியா. தெய்வத்தின் குரலை திறந்து வச்சிருந்தா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுல அந்த நம்மளோட சந்தேகத்துக்கு ஒரு விடை கிடைக்கும். அதனால அந்த மாதிரி பெரியவர்களோட தயவுல தான் நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அந்த லைஃப்ஸ் மேனுவல் இந்த மூணும் அப்படின்னு தோணும். அதே மாதிரி இந்த கங்கையை பத்தி சொன்னேன் இல்லையா, அப்போ நாராயணியத்துல 8 வழி சொல்லியிருக்கு, இவர் 3 வழி சொல்லியிருக்கார் இதுல சங்கரர். அதுல கங்கா கீதாச்ச காயத்ரி அபிச்ச துளசிகா கோபிகா சந்தனம் 8G கோபிகா சந்தனம் தது சாலக்கிராம பூஜை ஏகாதேசி விரதம் அதெல்லாம் 8ம் இதையும் கைப்பிடிச்சேன்னா நிஜமாலே கிருஷ்ணரோட நாமத்தோட பகவானோட நாமத்தோட யூ கேன் பி, அதாவது கேர்லெஸ்ஸா நீ கேர்ஃப்ரீயா, கேர்லெஸ்ன்னு சொல்ல முடியாது, கேர்ஃப்ரீயா நீ என்ன வேணா பண்ணிக்கலாம், இந்த 8ஐயும் கைப்பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற. எங்க எல்லா குருநாதர்களுமே அதுதான் சொல்றாரு. காலம்புற அந்த கஜேந்திர மோட்சமும் அந்த ஹரிநாமமும் உச்சரிப்பும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பூமியில காலை வைக்கிறதுக்கு முந்தி அம்பாள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கிற மாதிரி, பூமி தாயே மன்னிச்சுக்கோ நான் உன்னை மிதிச்சுன்னு நடக்கிறேன், அந்த 3 ஸ்லோகமும் சொல்லணும்னு எங்களுக்கு குழந்தையில இருந்து சொல்லி கொடுத்துருக்கா. அப்போ அந்த மாதிரி பெரியவர்களோட வழிகாட்டுதல் எவ்வளவு அற்புதமான விஷயம்னு தெரிஞ்சது. அதே மாதிரி எதுதான் கிடைக்காதுங்கிறத ஆழ்வாரே சொல்றாரு. புலந்தரும் செல்வம் தந்திடும்ல என்ன பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லே நான் கண்டு கொண்டே நாராயணன். அப்போ நாம மகிமையும் அதுல விடுறது. ரொம்ப 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 அருமையா இருந்தது. இதை விட தெளிவா யாராலையும் சொல்ல முடியாது. ஏத்துண்டு நம்ம மனசுக்குள்ள அதை வச்சுட்டு அது வழி நடக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சிப்போம். பகவான் கிருபையில நல்லது நடக்கட்டும். ரொம்ப 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 அருமையா. நன்றி நன்றி குழுவின் சார்பி.
நிகழ்ச்சியை இனிமையாய் நிறைவு செய்வதற்காக காத்திருக்கிறார் சகோதரி சுதா குமார் அவர்கள், கோயம்புத்தூர் வாசி. நல்ல தெய்வீக விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் உள்ளவர், இசை பிரியர், தேவாரம் திருப்புகழ் மாதிரி விஷயங்களை கத்துட்டே இருக்க, கோயம்புத்தூர்லயே பயின்று வருபவர். வாங்குமா மங்களம் பாட வாங்க. நமஸ்காரம். அன்னை 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 அன்பினுக்கு மங்களம். ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம். என்றுளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம். என்றுளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம். இச்சையாவும் ஊற்றுவிக்கும் சிற்சிவைக்கு மங்களம். இச்சையாவும் ஊற்றுவிக்கும் சிற்சிவைக்கு மங்களம். அன்னை 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 அன்பினுக்கு மங்களம். நாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கவும். நாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கவும். வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும். வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும். அன்னை 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 அன்பினுக்கு மங்களம். ஞான தீபமேற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம். ஞான தீபமேற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம். தர்ம சக்தி வாழ்க என்று சந்ததம் கொண்டாடுவோம். சனாதனம் வாழ்க என்று சந்ததம் கொண்டாடுவோம். சனாதனம் வாழ்க என்று சந்ததம் கொண்டாடுவோம். அன்னை 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 அன்பினுக்கு மங்களம். ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம். அனந்த கோடி மங்களம். அனந்த கோடி மங்களம். தேங்க்யூ. அருமையான மங்களம்மா. ஆடி மாசத்துக்கு அன்னையை கூப்பிட்டு எல்லாரும் இந்த உலகம் எல்லாம் செழிச்சு சந்தோஷமா இறையருளும் குரு அருளும் பெருக வாழ்க என்று எல்லார் சார்பிலையும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் கிடைக்கட்டும்னு வேண்டிப்போம். தேங்க்யூ. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஏதாவது கருத்துக்கள்? அண்ணா எஸ்கேஜி? இல்ல, நிறைவு செய்யலாம். இத்துடன் நிகழ்ச்சி இனிதாக முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.